காலையில் எழுந்தால் அந்த பெட் காஃபி குடிக்கிறதுக்கே பரலோகம் போய்ட்றாங்க ஆளுங்க. அங்கே போனேன், இயேசு டீ கட்டிலை கொண்டு வந்தார், அதை ஊற்றினார். ஆண்டவரே சர்க்கரை இல்லை என்று சொன்னேனே, ஐயோ நான் உனக்கு டயபெட்டிஸ் என்று நினைத்தேனேன்னு இயேசு சொன்னார். நம்மால் கதை விடுவான். அதையும் கேட்டுக்கிட்டு ஆமாம் போடுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு கேட்டாங்க, பரலோகம் எப்போது வரும்? லூக்கா 17:20 கேட்டபோது இயேசு சொன்னார், அது எப்போது வரும் என்று சொல்லலை, அது ஆமென். லூக்கா 17:22 என்ன சொன்னா தெரியுங்களா? இயேசு, பரலோக ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, நாட் டான்ஜிபிள், நாட் விசிபிள். பரலோகம் எப்படி வராது? பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லுவதற்கு எதுவும் இராது. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் நம்ம பரலோகத்தை அப்பாவோடு இருக்க போகிறோம். இன்றைக்கு பரலோகத்தில் இருப்பது பிதா, அவருடைய பிரசன்னம், அவருடைய தூதர்கள், இல்லை அவருடைய குமாரன், அவருடைய ஆவியானவர், அவங்க தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு பரலோகம் நமக்குள்ளே இருக்குது. அதுதான் ரோமர் 14:17 வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்மளால் பால் பாயசத்தையும் பருப்பு பாயசத்தையும் இப்போ இருக்கிறான் பரலோகத்தில். பரலோகத்தை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்க? இயேசுநாதருக்கு பால் பாயாசம் பிடிக்காதான், பருப்பு பாயாசம் தான் பிடிக்குமா? சரியா? ஏன்னா பரலோகம் புசிப்பும் குடிப்பும் தானே. இன்று வரைக்கும் மனித மூளை பரலோகத்தை பற்றி கற்பனை செய்வதெல்லாம் கதை. கவனித்துக்கொள். பரலோகம் என்றால் என்ன? அது ஒரு அனுபவம். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்றைக்கு பரலோகம் என்பது நமக்கு இடமல்ல, தேவனுக்கு ஒரு இடம்தான். ஆனால் நமக்கு ஒரு இடம் அல்ல, அது ஒரு அனுபவம். கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகம் எங்கே இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது. 6வது ஒரு ஊமை இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஒரு நல்ல முத்தை கண்டபோது என்ன செய்ததாம்? அது திரும்பி போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொண்டதாம். அதற்காக கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாவின் விலை உலகத்தை விட அதிகம். அப்படி தான் இயேசு சொன்னார். ஆன்மாவை நஷ்டப்படி உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? அதுக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய ஆத்துமா உலகத்தை விட அதிகம். ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆத்துமா பரலோகத்தை விட விலை அதிகம். ஆனால் தான் அந்த முத்தை கண்டபோது என்ன பண்ணா தெரியுங்களா? திரும்பி போய் பரலோகத்தை விற்று தான் மனிதனை வாங்குகிறார். 7வதாக கடலில் போடப்பட்டு சகலவித மீன்களையும் வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். தொடக்கம் விதைக்கிற உண்மையில் தொடங்குது. பரலோகத்தின் உண்மை எங்கே முடிய தெரியுங்களா? அது கரையில் இழுத்து அதை 2ஆக பிரித்து கூடையில் போடுகின்ற அனுபவம், எரிந்து விடுகின்ற அனுபவம். அதுக்கு அர்த்தம் என்ன? நியாயத்தீர்ப்பின் அடையாளம். வேதத்தில் நீங்கள் எந்த அடிப்படை உண்மையை பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு முடிவு என்ன? நியாயத்தீர்ப்பு தான். ஆனால் இன்றைக்கு நியாயத்தீர்ப்பை குறித்த ஒரு தெளிவோ ஒரு அறிவோ இல்லை என்றால் அதை எஜுகேட் பண்ண கற்றுக் கொடுக்கிற அனுபவம் இன்றைக்கு அநேக இடங்கள் இல்லை. ஏன் இல்லை என்றால் நியாயத்தீர்ப்பை சந்திக்க அநேகருக்கு ஆயத்தமும் இல்லை. நியாயத்தீர்ப்பு ஒன்று என்று ஒரு புரிந்து கொள்ளுதலும் இல்லை. ஆகவே தான் பிரசங்கள் என்ன இல்லை, ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், அதோடு இருக்குது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு இட்ஸ் எ செலிப்ரேஷன். கிறிஸ்தவம் இன்றைக்கு என்ன ஆகி போய் தெரியுங்களா? ஒரு ஆரவாரமும் ஆட்டத்துக்குள்ளும் அடங்கி போய்விட்டது. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டதே அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு தான். இந்த உலகத்தில் வைக்கப்பட்ட நோக்கமே நாம் இந்த உலகத்தை சொந்தமாக சாஸ்வதமாக பிடித்து கொள்வதற்கல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்தில் இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற ஒரு உணர்வை உண்டாக்குகிறவரும் இல்லை, உணர்வுள்ளவர்களும் இல்லை. என்ன நினைக்கிறாங்க? இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் ஜென்மம் என்று நின்றுகிறார்கள். ரோமர் 12:2 மிக அழகாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு வேஷம். 1 கொரிந்தியர் 7:31 சொல்கிறது, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகத்தை அனுபவிக்கிறவன் தகாத விடமாய் அனுபவிக்காதன்னு வேறன்னு சொல்லுது. ஆனால் இன்றைய ஆவிக்குரிய உலகம் எதை கற்றுக் கொடுத்துறீங்களா? ஹவு டு என்ஜாய் த வேர்ல்டு. உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு திருச்சபைகளில், சபைகளிலும் ஊழியங்கள் இன்றைக்கு என்ன இருக்குது தெரியுங்களா? உலகத்தை எப்படிலாம் அனுபவிக்க முடியும், உலகம் என்னென்ன அனுபவங்களை கொடுக்க முடியும், இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுக்கு சபை வேண்டாம், அதுக்கு உலகத்தில் போனாலே நிறைய கற்றுக் கொடுப்பார்களே. கவனித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. 2 தீமோத்தேயு chapter 4:10. 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து, பரிசுத்த பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த தேமா என்னை விட்டு பிரிந்து தெசலோனியா பட்டணத்துக்கு போய்விட்டான். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும்,
தேமாவுக்கும் தோமாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், கால் தான். ஹலோ, தேமாவுக்கு காலை போட்டால் அவர் தோமா இந்தியா வந்துடுவார். தோமாவுக்கு காலை எடுத்தால் தேமாவை மாதிரி தெசலோனிக்கா போயிடுவாள். கவனியுங்கள், இந்த தேமா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்களா? அது டிமாஸ்க்கு வந்துங்களா, பாப்புலர், புகழ் பெற்றவர், பிரபலமானவர் என்ற அர்த்தம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேமா சிறைச்சாலையில் இருக்கிற பரிசுத்த பவுலோடு கூட இருந்து சபையை வாழ்த்தினவர். பிலமன் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பவுலுக்கு உடன் ஊழியர். ஆங்கிலத்தில் யோக் ஃபெல்லோ, ஒரு நுகத்தில் மாற்றப்பட்ட 2 விலங்குகளைப் போல, ஒரு பக்கத்தில் பரிசுத்த பவுல் என்றால் அடுத்த பக்கம் யாருன்னா அந்த தேமா. அந்த அளவுக்கு தேவன மனுஷனோடு தேவனோடு இருந்தவர். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? அவரை பரிசுத்த பவுலோடு இருப்பதை விட்டு தெசலோனிக்கா பண்ணதுக்கு இழுத்து விட்டது. காரணம் என்ன? பிரபஞ்சம். வேதத்தில் பூமி என்ற ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க, உலகம் என்ற ஒரு வார்த்தை பார்ப்பீங்க, பூலோகம் என்ற ஒரு வார்த்தை பார்ப்பீங்க, பிரபஞ்சம் என்ற வார்த்தையை பார்ப்பீங்க, பூச்சக்கரம் என்ற வார்த்தையை, இதெல்லாம் உலகத்துக்கு பயன்படுத்துகின்ற தமிழ் பெயர்கள். பைபிளில் பூமி, உலகம், பூலோகம், பிரபஞ்சம், பூச்சக்கரம், இதெல்லாம் பூமிக்கு கொடுக்கிற பெயர்கள். ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொன்றுக்கு வேறு வேறு கிரேக்க வார்த்தைகள். பூமி என்பதுக்கு ஜி என்ற வார்த்தை, உலகம் என்பதற்கு காஸ்மோஸ் என்ற வார்த்தை, பூலோகம் என்பதற்கு ஐகோமேனியா, பிரபஞ்சம் என்பதற்கு நூநயோன் என்ற வார்த்தை. வேறு வேறு வார்த்தைகள், கிரேக்க மொழியிலும் சரி தமிழிலும் சரி வேறு வேறு வார்த்தைகள் தான். இந்த பிரபஞ்சம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் பிரசன்ட் ஏஜ். நூநயோன் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அயோன் என்றால் காலம், நூநயோ என்றால் தற்காலம். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தற்காலம் என்ன செய்கிறது? இன்றைக்கு பிரபலமானவர்கள், நான் எப்போதுமே நினைப்பேன், ஊழியத்தில் ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்போ உயர்கிறோமோ அப்போ ஆபத்து அதிகம். யாருக்கும் தெரியவாக மறைவாக இருந்து நீங்கள் ஊழியம் செய்தீங்கன்னா பரலோகம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அநேகருக்கு தெரிந்து பிரபலம் ஆகும்போது நரகத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் கூட இருக்கிறவன் சும்மா இருக்க விட மாட்டான். தூக்க இந்திரன் சந்திரன் சொல்லி ஒரு குழியை தோண்டி மூடி போடுற வரைக்கும் உனக்கு தூக்கம் வராது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவ மனிதன் புறப்பட்டு போகிறான். அந்த ஊரில் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி இருந்தான் தெரியுங்களா? அவனை கூட்டிகிட்டு போய் சாக வச்சு கலரில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அவன் ஆவி அடங்காது. இன்றைக்கி ஆவிக்கிற வெள்ளத்தில் நிறைய கிழட்டு தீர்க்கதரிசி இருக்கிறான். ஒரு காலத்தில் பயன்பட்டவர்கள் இன்றைக்கு தேவன் மற்ற தேவனுடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் போது அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் அடிக்கடி இந்த கிழட்டு தீர்க்கதரிசி நினைக்கும் போது எனக்கு இந்த ஃபுட்பால் மேட்ச் தான் ஞாபகம் வரும். இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் எவனாவது போடி ஆடி ஒரு கோல் போட்டான்னு வச்சிங்களேன், அவன் அந்த ஜெர்சியை கலத்துவான், தலைமையில் அப்படி சுற்றுவான், ஓடுவான், பல்ட்டி எடுப்பான், குடிப்பான், தரையில் அப்படி ஸ்கிட் பண்ணி போவான் பாருங்கள். அப்படி போன உடனே அவன் டீமில் மீது 10 பேர் இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து மேலே விழுவான். ஏன்டா விழுற பைத்தியமானு கேட்டால், எங்கள் டீம் ஆள் கோல் போட்டாயா? அவனுக்கு என்ன சந்தோஷம்? நீ ஆக கோல் போட்ட, நான் போட்டால் என்ன, என் டீம் ஆள் போட்டா என்ன, மேலே மேலே விழுறான். என்ன சந்தோஷமா? நம்ம ஆள் எவனாவது கோல் போட்டான்னா நம்மெல்லாம் மேலே விழுவோம். சரியா? எழுந்து பார்த்தா கீழே வந்து செத்து கிடப்பான், கொன்னுடுவோம் நம்ம. இனிமேல் அவன் கோலே போடக்கூடாது. அவன் கோலா போடுற. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் பாப்புலாரிட்டி என்ன பண்ணுது தெரியுங்களா? அநேகர் தேவனை விட்டு ஆவிக்கிறது பிரித்து செல்லுகிறது. ஆனால் தான் இன்றைக்கி சபைகளை ஊழியங்களை எது ஆட்கொண்டிருக்குன்னா பிரபஞ்சம், பிரசன்டேஜ். ஆனால் தான் ரோமர் 12 சொல்லுகிறார், நீ என்ன பண்ணாத, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு சில அடையாளங்கள் இருக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 4:4 பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு யார் இருக்கிறான்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். எதற்கு? கிறிஸ்துவின் சாயலாயிருக்கிற சுவிசேஷத்தின் வெளிச்சம் அவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி அவர்கள் மனதை குருடாக்கினானா. இன்னைக்கு பரிதாபம், விசுவாசிக்க மனசை குருடாக்குறான் பிசாசு. சுவிசேஷத்தின் வெளிச்சம் சபைக்கே இன்னைக்கு பிரகாசமாக இராதபடி மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். இது பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கவலை இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, அந்த முள் விதைக்கப்பட்டவர்கள் முட்களுக்குள்ளே விழுந்தார்களே, அவனுக்கு என்ன இருக்குது? இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலை என்று லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிப்பீங்க. அப்படி என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன இருக்குது? ஒரு கவலை இருக்கிறது. இந்த கவலை என்ன பண்ணு தெரியுங்களா? நித்தியத்தை குறித்த எண்ணத்தை தோண்ட விடாது, நித்தியத்தை குறித்து அக்கறை எடுக்க விடாது. அதான் கவலை தானே.
என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், நாளைக்கு கவலை என்ன, இதுதானே. இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தாலே பிள்ளைகள் ஒரு கவலை வரும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் தொலைக்கணுமே, அந்த கவலை வந்துடும் பாருங்களேன். அதே மாதிரி சனிக்கிழமை ராத்திரி வந்தால் அம்மாவுக்கு ஒரு கவலை வந்துடும், நாளைக்கு எந்த சாரி கட்டு போகிறது, அதுக்கு எந்த மேட்சிங் ப்ளவுஸ் இருக்குன்னு தேடுறதே பெரிய வேலை. கவனித்துக் கொள்ளுங்கள். நாளையை பற்றி கவலைப்படாதுன்னு போட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஆட்கொள்ளுதில்லை. 1 Corinthians 2:6 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு ஒரு ஞானம். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா 3வது என்ன இருக்குது? ஒரு ஞானம் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு. 4வது ரோமர் 12:2 ஒரு வேஷம் இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு. எபேசியர் 6:12 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தை ஆட்கொண்டிருப்பது பிரபஞ்சம், பிரசன்ட் ஏஜ். இந்த காலம் இன்றைக்கு அநேகர் நித்தியத்தை நோக்கி நடக்க விடாதபடி தடை செய்து வைத்திருக்கிறது. ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான், அவன் என்ன செய்ய மாட்டான்? சுவிசேஷம் அவங்களுக்கு பிரகாசமாக மனதை குருடாக்குவதற்கு ஒரு தேவன். அடுத்தது என்ன? உலகத்துக்கு ஒரு கவலை. அந்த கவலை என்ன பண்ணும்? வசனமாகி வித்து விழும்போது அது முளைக்காதபடி, முளைத்தால் அதை நெருக்கி போட்டு அதை செயல்படாமல் செய்வதற்கென்று என்ன இருக்குது? ஒரு கவலை. உலகத்துக்கு ஒரு ஞானம் இருக்கு, என்ன செய்யும்? அது அழிவை உண்டாக்கும். உலகத்துக்கு ஒரு வேஷம் இருக்கும், அது என்ன செய்யுதுங்களா? உங்களை என்னை மறுரூபமாக விடாது. ரோமர் 12:2 அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமானது சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். இந்த உலக வாழ்க்கை என்ன பண்ண தெரியுங்களா? பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களை என்னை மறுரூபமாக விடாது, மனம் மறுரூபமாக விடாது. எபேசியர் 6:12 இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனோடு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தம் நம்மை வெற்றியடைய செய்யாமல் தோல்வியடைய செய்துவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆவிக்குரிய உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னா இந்த பிரசன்ட் ஏஜ், தற்காலம். அந்த ரோமர் 12:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேஷம் தெரியாமல் போட்டுக்கு தெரியுங்களா? அந்த வேஷம் தெரியாமல் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை சூசி மேட்டிசோ. சூசி மேட்டிசோ என்றால் கத்தனா டோன்ட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட். உலகத்தை போல சிந்திக்காத, உலகத்தை போல பேசாத, உலகத்தை போல செயல்படாத. கவனித்துக்கொள்ள. ஆவிக்குரிய உலகம் இன்னைக்கு எப்படி தான் திட்டமிடுகிறது? உலகத்து மனுஷன் எப்படி திட்டமிடுவானோ அப்படி தானே நாமும் திட்டமிடுகிறோம். அது பிரபஞ்சத்தின் வேஷம். மாறா என்ன பண்ணணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம், மெட்டாமார்போசோ. 2 வார்த்தைகள் ரோமர் 12. 1 சூசி மேட்டிசோ, உலகத்தை போல நீ யோசிக்காத, உலகத்தை போல பேசாத, உலகத்தை போல செயல்படாத. அடுத்தது உன் மனம் என்ன செய்யணும்? மறுரூபம் ஆக வேண்டும். அப்பதான் இயேசு வரும்போது இந்த உருவம் மறுரூபமாகும். ரோமர் 12:2 வாழும்போது மனம் மறுரூபமானால் 1 யோவான் 3:2 நாம் வாழும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? நம்முடைய உடல் கிறிஸ்துவை போல மாறும். இன்னைக்கு தான் வாழும்போதே நம்முடைய மனம் மறுரூபமாக உபதேசங்கள் இல்லையே. அன்புக்குரியவர்களே, இது கடிந்து கொள்வதற்காக அல்ல, நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை தேடித்தான் மேய்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு. முன்னாடியெல்லாம் பைபிள் ஸ்கூலுக்கு டீச் பண்ண போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு வசனம் சொல்கிறதுக்குள்ளே அவன் அதை அதுக்கு அடுத்து என்ன சொல்ல போகிறீங்கன்னு யூகிச்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பைபிள் ஸ்கூலுக்கு போனால் யோவான்னா இண்டெக்ஸில் தேடுறான் யோவானை. இது தேருமான்னு யோசிச்சு பாருங்கள். இண்டெக்ஸை பார்த்து பைபிளுக்கு, அதுக்கு சபையிலையாவது பரவாயில்ல, பிகினர்ஸ் சொல்லலாம். வேதாகம கல்லூரிக்கு வந்துட்டு இண்டெக்ஸை பார்த்து எடுத்தாங்கன்னு சொன்னால் அவன் எந்த விதத்தில் எதுக்கு லாயக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் பைபிள் காலேஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஓடி போய் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு காலத்து எனக்கே வெறுத்து போச்சு, எனக்கு தெரிஞ்சதை மறந்துருங்க போல ஆகிப்போச்சு. நான் சொல்லிட்டேன், நான் பைபிள் ஸ்கூலுக்கு வரலையா, என்னை விட்டுருங்க. என்ன நல்ல கவனி. ஏன் தெரியுங்களா? சபைகள் இன்றைக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதில் சோர்ந்து போகிறார்கள், குறைந்து போகிறார்கள். யோசிச்சு பாருங்கள். திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சபையில் எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது, பைபிள் ஸ்டடி மாத்திரம் இருக்காது. ஹலோ பாஸ்டர் ஆமான்னு தலையாட்டுறாங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னு தலையாட்டுங்களும் பார்க்கலாம். கவனித்துக் கொள்ளுங்கள். 99 விழுக்காடு சபைகள் சென்னையில் இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இல்லாத பெந்தகோஸ்து சபைகள். சகோதரிகள் கூட்டம் இருக்குது, சகோதரி கூட்டம் இருக்குது, குழந்தைகள் கூட்டம் இருக்குது, தாத்தா கூட்டம் இருக்குது, பாட்டி கூட்டம் இருக்குது, அங்கிள் ஆண்டி கூட்டம் இருக்குது, பண்டாரத்துக்கெல்லாம் கூட்டம் இருக்குது. ஆண்டிக்கும் கூட்டம் இருக்குது, பண்டாரத்துக்கும் கூட்டம் இருக்குது. எது மாத்திரம் கிடையாது, ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய சபைகள்லாம் புதன்கிழமைன்னா அது பைபிள் ஸ்டடி தான்.
எழுதப்படாத ஒரு ப்ரோக்ராம் சபைக்கு. ஆனால் இன்றைக்கி எத்தனை சபைகளில் பைபிள் ஸ்டடி இருக்குது? அந்த அளவுக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் பார்த்தீங்கன்னா, சென்னையை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற தமிழர்களை சொல்லுகிறேன், அந்த ஆராதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, கொண்டாட்டம் என்ன, அப்படி ஆடுறான், பாடுறான், ஆவியில் நிரம்புறான், குதிக்கிறான், கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் அந்த ஆராதனை முடிஞ்சு உட்கார்ந்து வசனம் கேட்குறான் தெரியுங்களா, ஆன்னு வாயை திறக்கிறான் பாருங்க. ஆடு வசனத்தை சொன்ன உடனே வாயை திறக்கிறான், பக்கத்தில் உள்ள தலையே உள்ளே போயிடும் போல வாய்க்குள்ள, அப்படி வாயை திறக்கிறான். என்ன ஆவி அது? ஆடுறதுக்கு ஒரு ஆவி, வசனத்தை கேட்டால் தூக்கம் வருதுன்னா ரொம்ப மோசமான நிலையில் சபை இருக்குது இன்னைக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் நின்று நிதானிக்க வேண்டிய ஒரு நேரம். முதல் நாள் நம்ம கவனித்தோம், எந்த ஒரு அடிப்படை உண்மையானாலும் முடிவு என்ன? நியாய தீர்ப்பு. நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், வேதத்தின் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு. 304 முறை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை 421 முறை பைபிளில் இருக்கு. அன்பு என்ற வார்த்தை 304 முறை என்றால் அதுதான் வேதத்தின் அடிப்படை, கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு. ஆனால் நியாய தீர்ப்பு என்ற வார்த்தை 421 முறை. கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் அன்புள்ள தேவன் தான். ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம், அடுத்த பக்கம் அவர் பட்சிக்கிற அக்னி. அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறவர். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், எரேமியா சொல்லுகிறான், முதல்ல நான் என்ன பண்ணுவேன், மீன் பிடிப்பதற்கு ஆட்களை அனுப்புவேன், அவர்கள் வலையை வீசி மீனை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வேட்டைக்காரனை அனுப்புவேன், அவர்கள் மலைகளில் எங்கும் காடுகளில் எங்கும் திரிந்து என்ன பண்ணுவாங்க, மிருகங்களை கொண்டு குவிப்பார்கள். வேறும் சொல்லுது. தேவன்கிட்ட 2 பேரும் இருக்கிறாங்க, மீன் பிடிக்கிற ஆள் இருக்குது, வேட்டையாடுற ஆள் இருக்குது. வலையில் மாட்டாமல் ஏமாற்றி கொண்டு இருந்தால் வேட்டைக்காரன் முன்னாடி வந்தால் செதற வச்சுருவான். கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அடுத்த பக்கம் தேவனுக்கு கொண்டு இருக்கிறது. இதுக்கு அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னேன் 7 விதமான நியாய தீர்ப்புகளை சொன்னேன் உங்களுக்கு. 7 விதமான கூட்டத்துக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு. ஒன்று, சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு. இயேசு வாழ்ந்தபோது அது தொடங்கினது. 1000 வருஷ அரசாட்சியின் தொடக்கத்தில் அது தொடரும். 1000 வருஷ அரசாட்சி முடிந்தால் அவனுடைய நியாய தீர்ப்பு முடியும். சாத்தானுக்கு 3 விதமான நியாய தீர்ப்பு. யோவான் 12:31 இயேசு சொல்லுவார், அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு இப்போதே நியாய தீர்ப்பு தொடங்கும். வெளிப்பாடு 20:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் அவனை கட்டி வைத்து என்ன பண்ணுறாங்க, பாதாள குழியில் அவனை அடைத்து வைக்கிறார்கள். வெளிப்பாடு 20:10 மறுபடியும் அவனை பிடித்து அந்த கெஹன்னா, அதாவது அக்னி கடலில் போடுறாங்க. அவனுக்கு இயேசு வாழ்ந்தபோது தொடங்கினது. 1000 இயேசு மறுபடியும் வரும்போது அது தொடரும். அந்த ஆட்சி முடியும் போது அவனுடைய நியாய தீர்ப்பு முடிகிறது. இரண்டாவதாக கவனித்தோம், விழுந்து போன தூதர்களுக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யூதா 6ஆம் வசனம், இந்த 2 வசனத்தில் கவனித்தோம். விழுந்து போன தூதர்களுக்கு நியாய தீர்ப்பு. மூன்றாவதாக விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நேற்று கவனித்தோம். விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. அடுத்தது ஊழியர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை ஊழியர்களுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு. அடுத்தது இஸ்ரவேலுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு. அடுத்தது போலி சபைகளுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு. கடைசியாக புறவினத்து மக்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு வருகின்ற நியாய தீர்ப்பு. இதில் நமக்கு முக்கியம் என்னென்னா, அந்த 3வது 4வது, அதாவது விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் வருகின்ற நியாய தீர்ப்பு நாம் கவனிக்க வேண்டியது. சாத்தானுக்கு என்ன நியாய தீர்ப்பு வந்தால் நமக்கு என்ன, யூதனுக்கு என்ன வந்தால் நமக்கு என்ன, உலகத்துக்கு வந்தால் நமக்கு என்ன, நம்ம நியாய தீர்ப்பு நமக்கு முக்கியம். நமது நியாய தீர்ப்பை நாம் சரியாக தெரிந்து கொண்ட பிறகு அடுத்தவங்க நியாய தீர்ப்பை அறிந்து கொள்ளலாம், அடுத்தவனை எஜுகேட் பண்ணலாம். ஒரு உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபம் கொண்டு என்ன பண்ணாங்க, என்ன திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரிகளாக வைத்தார். நான் என்ன பண்ணேன், ஊரான் தோட்டத்தெல்லாம் ஓடி 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 காற்று என்ன பண்ணேன், முகமே கருத்து போச்சு. ஆனால் என்னுடைய தோட்டத்தை நான் ஊரெல்லாம் ஓடி ஓடா தேஞ்சி போய் ஊழியம் பண்ணி கடைசியில் சொந்த தோட்டத்தை இழந்தால் அப்புறம் என்னத்துக்கு? நான் கத்தோலிக்க குடும்பத்திலேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தேன். வந்தபோது எனக்கு ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒரு விருப்பம் உண்டு, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமைனா செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஊழியம் பண்ணுறான். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கம்பெனி லீவு, அதனால் இல்லைன்னா அன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு நைட் ஷிஃப்ட்டு, அன்றைக்கி ஆரம்பித்தேன். சில ஆண்டுகள் அப்படியே வெளியே ஓடிட்டு இருக்கும்போது என்னுடைய அக்கா ஒரு நாள் கூப்பிட்டாங்க. அது ரொம்ப மரியாதையாக கூப்பிடுவாங்க. அது மற்றவங்க இருந்தால் தம்பி வந்துச்சு, தம்பி போச்சு அப்படின்வாங்க. யாரும் இல்லை,
டே இங்கே வாடா அப்படின்னு போடுவாங்க. சொல்லி ரொம்ப மரியாதை. ஏன்னா என் மாமியாரும் அவங்க தான், அக்கா மாத்திரமில்லை அவங்க மாமியாரை மற்றவங்க பார்க்கும்போது தம்பி வந்துச்சு தம்பி போச்சுன்னுவாங்க. தனியாக இருக்கும்போது நாய் பேய் மாதிரி 2 பேரும் அடித்தடி சண்டை உருண்டு. எங்கள் அக்கா எனக்கு 18 வயசு வித்தியாசம், ஆனாலும் அடித்தடி உருண்டு சண்டை தான் 2 பேரும். கவனத்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, டே பாஸ்டர் இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. ஓஹோ மரியாதை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிட்ட போயிட்டு என்னக்கான்னு கேட்டேன். நீ நிறைய பைபிள் பற்றிலாம் நிறைய சொல்கிறியாமல் எல்லாருக்கும். ஆமாம் சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம்லாம் கூட சொல்லியாமல். ஆமாம் ஆமாம் எனக்கு நீ ஒரு நாளாவது சொன்னியா? ஹலோ, கொஞ்ச நேரம் இன்னும் யோசித்தேன். நியாயம்தானே நியாயம்தானே, வீட்டில் உள்ளவங்க சொல்லிட்டுலாம் வெளியே போகணும். நம்ம ஊரான் தோட்டத்தெல்லாம் ஓடி 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 காற்று கடைசியில் எதை கோட்டை விட்டுருவோம்? நம்ம தோட்டத்தை விட்டுருவோம்ல. அடுத்தவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, ஆனால் நம்முடைய நியாய தீர்ப்பு நமக்கு முழுசாக தெரியணும்ல. ஆகவே தான் நேற்று நான் சொன்னேன், சபைக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு 6 கருத்துக்களை சொன்னேன். ஜட்மெண்ட் ஆஃப் பிலீவர்ஸ் முதல்ல என்ன? அக்கார்டிங் டு லவ், நமது அன்பு தாழ்ச்சியின் அடிப்படையில் அல்லது நம்முடைய அன்பின் அடிப்படையில் நமக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. இரண்டாவதாக ஒன்றை கவனித்தோம், அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டி, நாம் நிலைத்து நிற்கிற தன்மையை அடிப்படையில் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஒன்று அக்கார்டிங் டு அவர் லவ், நாம் எப்படிப்பட்ட அன்பு, கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பு உடையவராக இருந்தாரோ நேற்று நாம் கவனித்தோம். எபேசியர் 3:18-19 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், 4 பரிமாணங்கள் கிறிஸ்துவின் அன்புக்கு. அந்த 4 பற்றி நான் கவனித்தோம் நேற்று. கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த அன்பு நம்மில் இருந்தால்தான் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியும். எப்படி நமக்கு நியாய தீர்ப்பு? அக்கார்டிங் டு த லவ், தேவ அன்பு நமது உள்ளத்தில் ஊட்டப்படுகிற அன்பு. ஒன்று யோவான் 4:17 நேற்று வாசித்தோம். நியாய தீர்ப்பின் நாளில் நமக்கு தைரியம் உண்டாவதற்கு அன்பு நம்மிலே பூரணப்படுகிறது. அது ஏனென்றால் அவர் இருக்கிற விதமாகவே நாமும் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு பூரணப்பட்டால் நியாய தீர்ப்பில் எளிதாக தப்பிக்கொள்ளலாம். இரண்டாவதாக ஒன்றை கவனித்தோம், அக்கார்டிங் டு ஸ்டெபிலிட்டி. 1 யோவான் 2:28 வாசித்தோம். நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த நிலைத்து நிற்காவிட்டால் நாம் நிலைத்து நின்ற அளவின்படித்தான் நமக்கு நியாய தீர்ப்பை சந்திக்கப்பட முடியும். இல்லை என்றால் நியாய தீர்ப்பில் வெட்கப்பட வேண்டிய அவசியம் வரும். மூன்றாவதாக ஒன்றை கவனித்தோம், அக்கார்டிங் டு த மெட்டீரியல் we use to build the church of God or our spiritual life. நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனுடைய சபையை எந்த பொருளை கொண்டு கட்டுகிறோம்? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், அடுத்தது மரம், புல், வைக்கோல். 3 நேற்று இந்த 6க்கும் அர்த்தத்தை கவனித்தோம் நேற்று. அப்படின்னா நாம் இன்றைக்கு எதை வைத்து தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ஆலயமாக நம்ம கட்டி எழுப்புகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு. 4ஆவதாக ஒன்று கவனித்தோம், அக்கார்டிங் டு த ஒர்க்ஸ், நாம் செய்கிற நற்கிரியைகளின் அடிப்படையில் நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்படுவோம். 5ஆவதாக ஒன்றை கவனித்தோம், அக்கார்டிங் டு த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தேவன் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், நிறைய சத்தியத்தை தெரிந்து கொண்டோம், கர்த்தர் நிறைய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அந்த அளவுக்கு we are accountable. எந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நியாய தீர்ப்பில் அதிகமான கணக்கும் கொடுக்க வேண்டும். 6ஆவதாக ஒன்று கவனித்தோம், அக்கார்டிங் டு த மேனர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து எந்த விதத்தில் நமது வாழ்க்கையில் வருகிறார் கவனித்தோம். வெளிப்பாடு 22:16 கவனித்தோம், அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். மல்கியா 4:1 கவனித்தோம், அவர் சூரியன், நீதியின் சூரியன். அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் வரும்போது அது ரகசிய வருகையின் அடையாளம், அவருடைய சபைக்கு வருவது. நீதியின் சூரியனாக வரும்போது சுட்டரிக்கிற அனுபவம். மல்கியா 4:1 வாசிக்கிறோம், பொல்லாங்கனை சுட்டரிக்கிற அனுபவம். அது அவருடைய பகிரங்க வருகையின் அனுபவம். அப்படி வரும்போது அந்த ரகசியம் என்ன கிடைக்கும்? ஒரு தகப்பன் தனக்கு ஊழியம் செய்கிற மகனை எப்படி கடாட்சிப்பாரோ அப்படி நான் அவனை கடாட்சிப்பேன். மல்கியா 3:17. அன்புக்குரியவர்களே, இந்த நியாய தீர்ப்பை குறித்து இன்றைக்கு பொதுவான ஒரு தெளிவில்லை ஆவிக்குரிய உலகத்துக்கு. ஏன்னா அநேக இடங்கள் அதை பற்றி பேசுறதில்லை. ஏன்னா இதெல்லாம் சொல்லி ஜனங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. கவனித்துக் கொள்ளுங்கள், கஷ்டப்படலை, நாம் நஷ்டப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு ஆத்ம பாரத்தோடு நான் இதை உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்த நோக்கமே கிடையாது. எனக்கும் சந்தோஷம்தான், எனக்கு ஆட தெரியும், பாட தெரியும், எனக்கு அபிஷேகம் குறிக்க தெரியும். ஆனால் அது நித்தியத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குமான்னு பார்க்கணும். இன்றைக்கி ஆடலாம், பாடலாம், துதிக்கலாம், கொண்டாடலாம், எல்லாம் தேவைதான். ஆனால் இதுக்கு அப்புறம்
அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கு தெரியுமே, எபேசியர் 1:4, we were selected in eternity. நாம் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நித்தியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்காக? நித்தியத்தில் அவருக்கு முன்பாக இருப்பதற்கு. we were selected in eternity for eternity. நித்தியத்துக்காக, நித்தியத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். நீங்கள் உலகத்தில் அல்ல. 5 வருஷம் 10 வருஷமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், நம்மை தேவன் தெரிந்து கொண்டது உலகத்தில் அல்ல, நித்தியத்தில். ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த், பூமி அஸ்திபாரப்படலை, அதுக்கு முன்னாடியே நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த நித்தியத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளையாக இருந்தோம். ஆனால் அந்த உலகம் முடிந்த பிறகு ஒரு நித்தியம் வருது தெரியுங்களா? அந்த நித்தியத்தில் அவருக்கு முன்பு மனவாட்டியாக நிற்போம். அந்த நித்தியத்தை அவர் செலக்ட் பண்ணும்போது we were in Christ. ஆனால் இந்த நித்தியம் ஒரு we will stand before Christ. அங்கே ஒரு மகன் அல்லது மகள், இங்கே வரும்போது நாம் மனவாட்டியாக நிற்போம். அந்த மனவாட்டி எப்படி தெரியுமா நடக்கும்? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் இங்கே நல்ல பக்கத்தில் இருக்கிறோமா இல்லை கெட்ட பக்கத்தில் போகிறோம். இங்கே நித்தியம் 1, இங்கே நித்தியம் 2. இந்த நித்தியம் 1 பாசிட்டிவ் சைடு, அந்த நெகட்டிவ் சைடு. நாம் இன்றைக்கு இந்த பாசிட்டிவ் சைடுக்கு போகிறோமா நெகட்டிவ் சைடு போகிறோமான்னு எது தீர்மானிக்கு தெரியுங்களா? இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை எதுக்கு தேவன் நம்ம இங்கே வைத்திருக்கிறான்னு சொன்னால், இங்கே ஒரு நித்தியம், அங்கே நித்தியம் 2 பகுதியாக இருக்குது. ஒன்று நித்திய மோட்சம், ஒன்று நித்திய நரகம். இது எங்கே போகிறோங்கிறது டிசைட் பண்ணுறது எது தெரியுங்களா? இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை தான். ஆகவே இந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒரு தெளிவான தரிசனம் வேண்டும், ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேண்டும். இல்லை என்றால் நான் சொல்வேன், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் உங்களுக்கு எனக்கு ஒரு உணர்வு வேண்டும். ஒரு முறை என்னுடைய செருப்பு ஒரு வெளியூருக்கு போக வேண்டிய அவசரமாக புறப்படும் போது என்னுடைய செருப்போட ஒரு பகுதி வாயை திறந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், அவசரமாக ஒரு செருப்பு வாங்கணும். போனேன். காதிம்ஸ்னு ஒரு கடை இருக்குது தாம்பரத்தில், ஈஸ்ட் தாம்பரம் ரோட்டில் இருக்குது. போய் என்ன பண்ணேன்னா, போனால் அது லன்ச் டைம், அவங்களுக்கு சாப்பாட்டு நேரம். சாப்பாட்டு நேரத்தில் இந்த மேனேஜர் மாத்திரம் இருக்கார், ஒரு சேல்ஸ்மேன் உள்ளே போய் சாப்பிட்டு இருக்காரு, ஒரு சேல்ஸ்மேன் தான் இருக்கிறாரு. நான் போய் வேணும் அவசரமாக ஒன்று செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொண்டு வந்தேன்னா அந்த சேல்ஸ்மேன் கொண்டு வந்து மேனேஜர் டேபிளில் வைக்கிறார். அதை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 2 பேசிகிட்டு இருக்க, அந்த மேனேஜர் வந்து செல்ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாரு. இந்த சேல்ஸ்மேன் அவர்கிட்ட செல்ஃபோன் பேசிகிட்டே அவர்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கிறாரு. கையை நீட்டினார். நான் ஒரு செருப்பு போல் 495 ரூபா 500 ரூபா கொடுத்தேன். அவர் வாங்கி பெட்டிக்குள்ளே போட்டுட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் சார் காசு கொடுங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் கொடுக்கல. அவன் பேச்சு கவனத்தில் கொடுத்ததை மறந்துட்டாங்க, வாங்கினவங்க ஞாபகம் இல்லை. அது சொல்லிட்டாங்க, இல்லை சார் நீங்கள் கொடுக்கல. நான் சொல்லி நான் கொடுத்தேன். இல்லை சார், அவர் சேல்ஸ்மேனை கேட்டால் நீங்கள் கொடுத்த நான் பார்க்கவே இல்லை சார்ன்ட்டு அந்த புண்ணியவானம். இப்போ எனக்கு சந்தேகம் வந்துட்டு, உண்மை இப்போ நான் கொடுக்கலையோன்னு எனக்கு ஒரு திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன வந்துடும் தெரியுங்களா? சந்தேகம் வந்து கொடுக்காம நம்ம கவனக்குறைவாக கொடுத்தோன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ. பர்ஸை திறந்து பார்த்தா நிறைய 500 ரூபா நோட்டு இருக்குது. இப்போ அதான் பெரிய குழப்பம். 500 நோட்டு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக கொடுத்துட்டேன்னு சொல்லிடலாம். நிறைய 500 ரூபா நோட்டு இருக்குது. இப்போ எனக்கு சந்தேகம். நான் என்ன பண்ண தெரியுங்களா? யோசித்து அவங்களுக்கு சாப்பிட்ற அவசரம், எனக்கு வெளியூர் போகிற அவசரம். நான் சொன்னேன், சரி இந்த அக்கௌண்ட் இப்போ காலையிலேருந்து சேல்ஸ் ஆகிருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணி பாருங்கள். 500 ரூபா எக்ஸஸாக இருந்ததுன்னா நான் கொடுத்துட்டேன், அது இல்லைன்னா நான் திரும்பி கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியுதுங்களா? ஒரு வேளை நான் கொடுக்காம கவனக்குறைவாக கொடுத்தேன்னு சாதிச்சு செருப்பை வாங்கிட்டு போயிட்டா, ஏசாத செருப்பை கடைக்கு விட்டு இறக்கும்போது ஏசா வந்துட்டான்னு வச்சுங்களேன், திருட்டு பயலன்னு விட்டு போயிடுவார்ல. ஹலோ, பயந்துட்டு என்ன பண்ண தெரியுங்களா? ஐ எம் ப்ரிப்பேர் டு பே another 500 rupees. நல்லா தெரியும் நான் கொடுத்துட்டேன், ஆனால் 500 ரூபா எடுத்துட்டு கையில் கொடுத்துடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. 500 ரூபா நான் கத்தர் 5000 ரூபா திருப்பி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுதுங்களா? எடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட சொன்னேன், நீங்கள் அக்கௌண்ட் பாருப்பா. ஆக்சுவலி நிறைய டைம் ஆகும் சார். பரவாயில்லப்பா நீ பாரு. ஒரு 15 நிமிஷம் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்து கடை சொல்கிறான், சாரி சார் 500 ரூபா இங்கே இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் என்ன உணர்வு இருக்குன்னு தெரியுங்களா? இது நான் நியாய தீர்ப்பை சந்திப்பதற்கு தடையாக இருக்குமான்னு யோசிக்கணும். நியாய தீர்ப்பை திருப்பி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேக்கனிங் வந்துட்டா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போதும் ஒருவேளை இது இன்றைக்கு இப்போ இயேசு வந்தால் நான் அவரை சந்திப்பதுக்கு இது தடையாக இருக்குமான்னு யோசிச்சிங்கன்னா வாழ்க்கையே மாறி போயிடும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறி போயிடும். உலகத்தை மனுஷன் போல வாழ்க்கையை பார்க்க முடியாது நம்மளால். அன்றைக்கு சபைகள் எப்படி பார்க்க தெரியுங்களா? பரலோகத்தின் பார்வையில் உலகத்தை பார்க்கல, உலகத்தின் பார்வையிலே உலகத்தை பார்க்க. அதான் பிரச்சனை. நியாய தீர்ப்பை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசிக்கு ஒன்று as a sinner, நாம் முதல்ல எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறோம்? பாவியாக இருந்தபோது தேவனை ஏற்றுக்கொண்டு வந்துறீங்களா? அதுக்காக இயேசு நம்முடைய பாவத்துக்காக, ஏசாயா 53:6 வாசிக்கிறோம், நமது மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார்.
நமது அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு உண்டாகின்ற ஆக்கினை யார் மேலே வந்தது? அவர் மீது வந்தது இல்லையா? அப்படின்னா நாம் பாவியாக இருந்தபோது நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. எப்போ? when we accept Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நமக்கு என்ன முடிஞ்சது தெரியுங்களா? ஒரு நியாய தீர்ப்பு. இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு நியாய தீர்ப்புகள் முடிந்தது. all the sins are rolled away from us. நம்மிலிருந்து பாவம் என்ன பண்ணிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு நமக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. ஏன்னா நமது பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அப்படின்னா விசுவாசி நியாய தீர்ப்பு எப்படி தொடங்குது? as a sinner. அதாவது ஒரு பாவியாக நம்முடைய நியாய தீர்ப்பு தொடங்குகிறது. ஆனால் கர்த்தருக்கு மகிமை. யோவான் 5:24 வாசித்தோம். அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறபடியினால, அவர் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறதுனால அவர்கள் ஆக்கினை தீர்ப்பினின்று தப்பித்து விட்டார்கள், அவர்கள் ஜீவனுக்கு உட்பட்டு விட்டார்கள் வேறும் சொல்லுது. யோவான் 5:24 வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஆக்கினை, அவனுக்கு நோ கண்டாமினேஷன், அவனுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். எங்கே வந்து விட்டான்? he has entered into life. அப்படின்னா அதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு என்ன தெரியுங்களா? இயேசு எனக்காக சிலுவையில் கிரயத்தை செலுத்தினபடியினால் நான் என்ன ஆயிட்டேன்? ஐ ஆம் ஜட்ஜ். நாம் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டேன். யார் வடிவத்தில்? இயேசுவின் வடிவத்தில் என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக நியாய தீர்ப்பை இயேசு சந்தித்து விட்டார். அப்போ ஆஸ் அ சின்னர் ஐ வாஸ் ஜட்ஜ் ஆல்ரெடி. ஒரு பாவியாக நான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டேன். அடுத்தது ஆஸ் அ சன். முதல்ல ஆஸ் அ சின்னர், அடுத்தது என்ன? ஆஸ் அ சன், ஒரு மகனாக. 1 கொரிந்தியர் 11:31-32 கம்யூனியன் சர்வீஸ். இங்கே என்ன ஆகுது? ஒரு மகனாக நாம் உலகத்தோடு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் அவராலே சிட்சிக்கப்படுகிறோம். இதற்கு தகப்பன் சிட்சிக்கிற புத்திரன். ஒரு ரெண்டாவது நமக்கு நியாய தீர்ப்பு எங்கே நடக்கும்? முதல்ல நியாய தீர்ப்பு சிலுவையில் நடந்தது. அது ஒரு பாவியாக நமக்கு நடந்த நியாய தீர்ப்பு. அடுத்தது சபையில் ஒரு மகனாக நமக்கு நடக்கின்ற நியாய தீர்ப்பு இந்த சர்ச். முதல்ல இந்த கிராஸ், அடுத்ததுங்க இந்த சர்ச். சபையில் நமக்கு நியாய தீர்ப்பு ஒவ்வொரு கம்யூனிசஸ் வரும்போதும் நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படின்னா என்ன ஆகுது? தேவன் நம்மை சிட்சிக்கிறார். உலகத்தோடு நம்ம ஆக்கினை அடையாதபடிக்கு தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். முதல் நியாய தீர்ப்பு சிலுவையில் முடிந்தது. அடுத்த நியாய தீர்ப்பு சபையில் தொடர்கிறது. இது present tense. future tense as a servant of God. முதல்ல as a sinner சிலுவையில், அடுத்தது as a son in the church, அடுத்தது என்ன? as a servant. அது எங்கே? ஃபியூச்சரில் நடக்க போகிறது. இந்த மத்திய ஆகாயத்தில் அது நடக்க போகிறது. அன்புக்குரியவர்களே, விசுவாசிக்கு 3 இடத்துல நியாய தீர்ப்பு. ஒன்று சிலுவையில் கடந்த கால பாவங்களுக்கு, அடுத்தது ஒரு மீட்கப்பட்ட பிறகும் ஆவிக்குள் உலகத்தை நாம் தவறு செய்கிறோமே, அதுக்கு எங்கே நியாய தீர்ப்பு? சபையில் ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸ் வரும்போதும் நம்மை நாமே நிதானத்தறிந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்படும். உலகத்தோடு நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு அவரால் சிட்சிக்கப்படுகிறோம். முதல் நியாய தீர்ப்பில் நமக்கு சிட்சை கிடையாது. ஆனால் 2ஆம் நியாய தீர்ப்பில் நமக்கு சிட்சை உண்டு. குமாரனாக இன்னைக்கு ஒரு தாராள பிரசங்கம் ஒன்று இருக்குது. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அதுக்கப்புறம் உனக்கு தண்டனையே கிடையாது. நீ என்ன அக்கிரமம் பண்ணாலும் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ண? உன்னை மன்னித்து விடும். ஆக உனக்கு நரகமே கிடையாது. இன்னொரு கூட்டம் நரகமே இல்லைன்னு உபதேசம் பண்ணுறாங்க இன்றைக்கு. அன்புக்குரியவர்களே, நீங்கள நானும் சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்ட போது நமக்கு தண்டனை இல்லை, எல்லாத்தையும் இயேசு எடுத்துக்கொண்டார். ஆனால் சபையில் நீங்கள் நானும் நியாயம் தீர்க்கப்படும் போது நமக்கு சிட்சைகள் உண்டு. நல்லா கவனித்து பார்த்துருப்பீங்க. நல்ல ஊழியம் செய்தவங்க, கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தவங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்து கஷ்டப்பட்டு போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ உண்மையாக இருந்தாங்களே, இவ்வளோ ஊழியம் செய்தாங்களே, ஆண்டவர் ஏன் இப்படி படுக்கையில்? சிலர் பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே அப்படி ஒரு சேஞ்சை ஒரு மாதிரி டெத்து இருக்கும். இப்போ தான் வந்தார், தண்ணி கேட்டார், புஸ்குன்னு போயிட்டார். நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப நல்ல மரணம் ஐயா. ஆனால் ஒரு சிலர் பாருங்கள், துன்பத்தின் அடியே கடந்து போகிறாங்க. வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது. ஐயோ ஆண்டவரே, இது யாருக்கும் வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு துக்கம் வருது இல்லையா? ஏன் தெரியுங்களா? காட் இஸ் எடிஃபைங். தேவன் என்ன பண்ணுறாரு? அவங்க அப்படியே நரகத்தில் தள்ள முடியாது, தீமையான இடத்துல தள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. என்ன செய்யணும்? அவங்கள சிட்சித்து தான் கர்த்தர் எடுக்க வேண்டும். இது 2வது நியாய தீர்ப்பு. 3வது நியாய தீர்ப்பு எங்கே? நான் சொன்னேன், இந்த மிட் ஏர். எங்கே நடக்குது? மத்திய ஆகாயத்தில் நடக்கும். ரகசிய வரிகளை எடுக்கப்படும் போது
ஒன்று சிலுவையில் அதுக்கு தண்டனை கிடையாது, சபையில் நியாய தீர்ப்பு, அதுக்கு சிக்ஷை உண்டு. ஆனால் மத்திய ஆகாயத்தில் எடுக்கும்போது நாம் செய்த கிரியைகள் தவறாக இருந்தால் அழிந்து போகும். நாம் கட்டினது வெந்து போகாமல். வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். என்ன செய்யப்படும்? அது அக்னியினால் சோதிக்கப்படும். பார்த்தீங்கன்னா கட்டி எழுப்புகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா கட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்லலாம், ஒரு தடவை மிக அற்புதமாக கட்டுவது போல தோன்றும். எது வரைக்கும்? அந்த டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பு நாளில் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? சபைக்கு 3வது நியாய, விசுவாசிக்கு 3வது, ஊழியக்காரனுக்கு 3வது நியாய தீர்ப்புங்க மத்திய ஆகாயத்தில் என்ன செய்யப்படும் தெரியுங்களா? அக்னியினால் சோதிக்கப்படும் போது அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். கவனிச்சிங்களா? அந்த மிட் ஏர்ல மத்திய ஆகாயத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பு என்ன தெரியுங்களா? நோ பனிஷ்மெண்ட் அட் ஆல். கவனிச்சிங்களா? அங்கே என்ன கிடையாது? தண்டனை இல்லை. ஆனால் அவன் செய்த வேலையினுடைய பலனை அவன் இழந்து போகிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கு முதல்ல சிலுவையில் நியாய தீர்ப்பு என்றால் தண்டனை அவனுக்கு கிடையாது. ஏன்? இயேசு அதை எடுத்துட்டார். சபையிலே அவனுக்கு சிக்ஷை என்ன உண்டு? நாம் மீட்கப்பட்டு வந்த பிறகு தவறு செய்தால் அதுக்கு அந்த சிக்ஷை சபையில் உண்டு நமக்கு. ஆனால் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? நமக்கு அங்கே தண்டனை இல்லை. ஆனால் என்ன உண்டு? நாம் பட்ட பாடுகள் பயனற்ற. இட்ஸ் a rewarding time. 3வது நியாய தீர்ப்பு தேவன் நமக்கு பரிசளிக்கின்ற நேரம். எதன் அடிப்படையில்? நாம் எதை கொண்டு கட்டினோம், எதன்படி எந்த உபதேசத்தில் வளர்ந்தோம், எந்த உபதேசத்தில் உறுதியாக நின்றோமோ அதன் அடிப்படையில் நாம் கட்டி எழுப்பினது. அங்கே போகும்போது என்ன ஆகுது? மத்திய ஆகாயத்தில் அக்னியினால் சோதிக்கப்படும் போது அது நிலைத்து நின்றால் அவனுக்கு என்ன உண்டு? அதை கேட்ட ரிவார்டிங் டைம் அது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று வெந்து போச்சு தெரியுங்களா? வெந்து போனதுனால அவனை தண்டிக்கலை. கவனிச்சிங்களா? அவனோ ரட்சிக்கப்படுவான். அது எப்படி இருக்குமா? அக்னியிலிருந்து தப்பின கொள்ளியை போல இருக்கும். அப்படின்னா இத்தனை ஆண்டு காலங்கள் எத்தனையோ தியாகத்தோடு செய்த ஊழியங்கள் ஒரு நாள் கண் முன்னாடி எரிஞ்சு போனால் who can bear it? யோசித்து பாருங்க. பட்ட பாடுகளை பட்டு ஒரு சபையை கட்டி எழுப்புறாங்க ஒரு தேவ மனுஷன். சபை கண்ணு முன்னாடி இடிஞ்சு விழுந்தா அவன் எப்படி நிற்பான் பாருங்க. ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ் அது. ஊழியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன். எந்த விசுவாசியும் ஊழியம் செய்யணும். எந்த ஊழியக்காரனும் அடிப்படையில் விசுவாசி தான். ஆமென், ஆமென். எந்த தேவ மனிதனும் அடிப்படையாரே பேசிக்கலி இஸ் த பிலீவர். அதே நேரத்தில் எந்த விசுவாசியும் எப்படி பண்ணணும்? கண்டிப்பாக ஊழியம் செய்து ஆகணும். அப்படி என்றால் விசுவாசி ஊழியன் என்று வேதம் பிரிப்பதில்லை, 2 பேருக்கும் சேர்த்து தான். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வருஷம் சுட்டி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? கவனிச்சிங்களா? எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் யாருக்கு தான் பரிசு? ஒருத்தருக்கு. மீதியெல்லாம் போட்டு உடப்பாங்களா? ஹலோ, பிந்தி வந்தால் போட்டு அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? இதுதான் இந்த மிட்-ஏரில் நடக்க போகிறது. முதல்ல வந்தவனுக்கு என்ன உண்டு? ரிவார்டிங் டைம். ஆனால் அதுக்காக லேட்டாக வந்தவனுக்கு பனிஷ்மெண்ட் டைம் கிடையாது. இதுதான் நியாய தீர்ப்பு தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சிலுவையில் தண்டனை இல்லை. ஆனால் சபையில் என்ன உண்டு? சிக்ஷை உண்டு. ஆனால் வருகையில் என்ன உண்டு? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இது எப்போ நடக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன் முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். யாரை இந்த குறித்து என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கவனிச்சீங்களா? எப்போ நடக்குது? அவருடைய வருகையில் நடக்க போகிற ஒரு நியாய தீர்ப்பு.
அவனுடைய புகழ்ச்சி எப்போது கிடைக்கும்? அவர் வருகையில். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இது எங்கே நடக்கும் பாருங்க. 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது எங்க நடக்குது தெரியுங்களா? நான் சொன்னேன், மத்திய ஆகாயத்தில் நடக்க போற நியாய தீர்ப்பு யாருக்கு? விசுவாசிக்கு. திரும்ப சொல்ல, முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், நியாய தீர்ப்பு 5 விதம் என்று சொன்னேன். சாத்தானுக்கு, அவனுடைய தூதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, யூதர்களுக்கு, போலி சபைகளுக்கு, புறஜாதிகளுக்கு. ஆனால் இந்த சாத்தானையும் அந்த தூதரை விட்டுருவோம், அது நம்ம வேலை இல்லை, அப்பா வேலை, சரியா? ஆனால் அடுத்த நியாயத்தீர்ப்பை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதல்ல நமக்கு எங்கே உண்டாயிட்டு? சிலுவையில். நம்ம சொன்னது தெரியுங்களா, நம்ம பாவத்துக்கு சிலுவையில் எங்கே உண்டாயிட்டு? நியாயத்தீர்ப்பு முடிஞ்சிச்சு. அடுத்த ஒன்றை சுட்டி காட்டு. 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன செய்யணுமா? அந்த வெளிப்பட வேண்டும் என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஃபானாரியோ. இந்த ஃபானாரியோ என்றது கத்தனை தெரியுங்களா? ஓப்பன்லின்னு அர்த்தம். எதையை மூடிக்கொண்டு கத்தர் முன்னாடி நிற்க முடியாது. இந்த ஃபானாரியோ என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை கத்தனை தெரியுங்களா? ஒன்று, டு பி ரிவீல்டு ஓப்பன்லி. எதையும் போட்டு மூடிக்கொண்டு போய் நம்ம கிரியைகளை மூடிக்கொண்டு என்ன செய்ய முடியாது? போய் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. 2, அது பிளெயின்லின்னு அர்த்தம். அப்போ வெளிப்பட வேண்டும் என்றால் இது எங்கே நடக்கும்? மத்தியாயத்தில் நடக்க போகுது. நாமெல்லாம் அவருக்கு முன்னாடி எப்படி நிற்போம்? நிர்வாணமாக, துலாம்பரமாக. 2 கொரிந்தியர் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. That is Phanario. Phanario என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? Plainly. Nothing to hide before the King of Kings. ராஜாதி ராஜா முன்னாடி நிற்கும்போது என்ன செய்ய முடியாது? We can't hide anything. எதையும், எந்த கிரியையும் நம்மளால் மறைக்க. இன்றைக்கி கணவன்கிட்ட மறைக்கலாம், மனைவிட்ட மறைக்கலாம், பாஸ்டர்கிட்ட மறைக்கலாம், மற்ற விசுவாசிகள்கிட்ட மறைக்கலாம், உலகத்தில் மறைக்கலாம். ஆனால் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்று அல்ல. எல்லாம் எப்படி இருக்குது? நேக்கட், நிர்வாணமாக. அடுத்தது, இருதயத்தின் நினைவுகளை இல்லையா நிர்வாணமாகவும் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மேல 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 சகலம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும். எப்படி இருக்குது? ஒன்று பிளெயினா இருக்கு, ரெண்டாவது எப்படி இருக்குது? இட் இஸ் ரிவீல், ஓப்பனா இருக்குது. ஒன்று நிர்வாணமாக, ரெண்டாவது வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்க போகிறோம். அப்படின்னா நம்முடைய இந்த உலகத்தில் வாழுகின்ற, நான் சொன்னேனே, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவருக்கு முன்னாடி நான் ஒரு நாள் நிற்கணும். நிற்கும்போது இருப்பேன், ஐ வில் நேக்கட், நிர்வாணியாக. அப்புறம் வெளியரங்கமாக, எதையும் மூடுறதுக்கு நோ க்ளோக் அட் ஆல். இயேசு சொல்வார், நான் வந்து அவர்களுக்கு பாவத்தை விலைக்கு சொல்லாமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு போக்கு சொல்ல இடம் உண்டு. ஆனால் இப்போ என்ன இல்லை, அவங்களுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா they have no cloak. க்ளோக்னா என்ன தெரியுங்களா? வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா உள்ள சூட்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வெளியே போகும்போது ஒரு ஓவரால் ஒன்று போடுவோம், பெரிய கோட், மொத்தம் கால் வரைக்கும் இருக்கும். தலையில் ஒரு கேப், ஒரு ஹேட் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் அதுக்கு பேர் தான் க்ளோக். ரயில்வே ஸ்டேஷனில் போனால் க்ளோக் ரூம் இருக்குல்ல, இருக்கா? மூட்டையை பெட்டியை போட்டால் அதுக்கு ஜன்னலே இருக்காது. வாங்குகிற ஒரு இடம் தான் இருக்கும், பக்கத்தில் எந்த இடமும் இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? க்ளோக் என்றாலும் உள்ளே போட்டு மூடுறதுன்னு அர்த்தம். தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது we don't have any cloak. எதையும் போட்டு நாம் மூடிக்கொண்டு அவர் முன்னாடி நிற்க முடியாது. இன்றைக்கி மற்றவங்களோடு வாழுகிற யாரை வேணாலும் ஏமாற்றலாம், யாரை வேண்டுமானாலும். ஒரு பாஸ்டர் ஒரு நாள் ஒரு சபையில் கேட்குறாரு, நான் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு குழந்தை சொல்லி ஓடி போய் மம்மிகிட்ட சொல்லுவேன், பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படிமே. ஒருத்தர் நான் ஓடி போய் ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு ஃபேண்டா பிடிக்கும்ல, அது கொடுத்தேன். ஒரு பொண்ணு சொல்லி பாஸ்டர் வந்தால் உடனே டிவியை ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லிச்சு. ரைட் சொல்லுவான். பாஸ்டர் வந்தால் டிவி ஆஃப் பண்ணுறோம்ல, மேலே ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு, அவருக்கு என்னத்தை ஆஃப் பண்ணுவோம்? ஹலோ, பாஸ்டருக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டோம்ல. ஒரு பொண்ணு ஒரு நாள் ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறான், ஒரு குட்டி பொண்ணு சினிமா பாட்டு, அதில் படகு சம்மந்தமான ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். பாஸ்டர் திடீர்னு வந்தோடனே படகுன்னு பாடுது, அப்படியே திருப்பிது. அது
அந்த சினிமா பாட்டு படகை அப்படியே திருப்புடு. நம்ம பிள்ளைங்க தான் எங்கே முடித்தா அங்கேருந்து ஒரு பாட்டு தொடங்கிடும்ல. கவனித்துக்கொள்ளுங்கள். அவருக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கணும், வெளியரங்கமாக இருக்கணும். எதையும் நீங்கள் நானும் மூடவே முடியாது. அப்படி என்ன நியாய தீர்ப்பை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று என்ன, விசுவாசிக்கு ஒரு நியாய தீர்ப்பு சொன்னேன் 3 இடங்களில். ஒன்று சிலுவையில், சபையில், மத்திய ஆகாயத்தில் ஒரு வருகையில். அடுத்தது 2 விதமான நியாய தீர்ப்பு இருக்குது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும். தேவன் யாரெல்லாம் நியாயம் தீர்ப்பாரா? உயிரோடு இருக்கிறவங்க, மரித்தவர்கள். கவனிங்க, நாம யார் முதல்ல சொன்ன தெரியுமா? நாம யாரு? அவருடைய ஜீவனுக்கு பங்காளிகள். நம்ம நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. விசுவாசிக்கு 3 இடத்துல நியாய தீர்ப்பு. ஒன்று சிலுவையில், மற்றொன்று சபையில், இன்னொன்று மத்திய ஆகாயத்தில். ஏன் நம்ம எங்கே இருக்கிறோம்? அவருக்குள் இருக்கிறோம். நமக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2 கூட்டம். ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? உயிரோடு இருக்கிற கூட்டம். மற்றொன்று அவர் 2 நியாய தீர்ப்பு இருக்குது பாருங்களேன். ஹலோ, புரியுதுங்களா? உலகத்து மனுஷனை கத்த 2 பிரிக்க. ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? உயிரோடு இருக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். இது யாருக்குன்னு சொன்னால் சகல நாடுகளுக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சபை எடுக்கப்பட்ட பிறகு அந்த கிறிஸ்தன் ஆட்சி தொடங்கும். ஆமென், ஆமென். என்ன இப்போ இதிலேயே பிரச்சனை இருக்குது. இப்போ இதிலேயே பிரச்சனை இருக்குது. என்ன கிடையாது? ரகசிய வருகைன்னு ஒன்றே கிடையாது. என்னதான் இருக்கும்? பகிரங்க வருகை தான். ரகசிய முதல்ல வந்தார், 2ஆம் வருகை இருந்தார், அவ்வளவு தானே தவிர 2ஆம் வருகையில் 2 கிடையாது. 2 ஃபோல்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேதத்தை நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நான் 2ஆம் வருகை போய்ட்டு எடுக்கும்போது நான் எடுத்துருக்கிறாரு. ஆமென். இயேசுவின் வாழ்க்கை எல்லாமே டபுளாக இருக்கும். ஞாபகம் இருக்குதா? கவனித்துக் கொள்ளுங்கள், ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் இன்றைக்கி ரகசிய வருகை இல்லைன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன? இயேசு பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். காட்டப். அந்த எடுத்துக்கொள்ளுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ராப்சர்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த ராப்சர் என்பது ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய மூல வார்த்தை லத்தீன் வார்த்தை ராப்டோஸ். ராப்டோஸ் என்றால் ஸ்நாச்சிங்னு அர்த்தம். பைக்கில் கழுத்தில் செயினை அறுத்துட்டு போகிறாதீங்களா, அதுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவனுடைய விருப்பத்துக்கு மாறாக அன்னோட்டிஸ்ட், அவன் அறியாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் அப்படி எடுக்கிறோம் தெரியுங்களா? அதுக்கு பேர் தான் அந்த எடுத்துக்கொள்ளுதல். அந்த ரகசிய வருகை இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன வாதம் பண்ணுறாங்க தெரியுங்களா? பைபிளில் ரகசிய வருகைன்னு வார்த்தையே கிடையாது. என்ன கிடையாது? வேதத்தில் அந்த ராப்சர் என்ற வார்த்தையே கிடையாது. அதனால் அப்படி ஒரு கருத்தை கிடையாதுன்னு வாதம் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு இருக்கு இல்லையா? 1 தீமோத்தேயு 4:17, 1 தெசலோனிக்கர் 4:17 அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை ஹார்பஸோ. ஹார்பஸோ என்றாலும் அந்த ராப்டோஸ் என்றாலும் ஒரே அர்த்தம், ஸ்நாச்சிங். ஒருவனுக்கு விருப்பம் இல்லாமல் அவனுக்கு தெரியாத நேரத்தில் அவன் அன்னோட்டிஸ், அதாவது அஜாக்கிரதையாக இருக்கும்போது அப்படி பற்றி பிரிக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு பேர் தான் ஹார்பஸோ என்ற கிரேக்க வார்த்தை. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன? ஹார்பஸோ. ஹார்பஸோக்கு ஈக்குவலான வார்த்தை தான் அந்த ராப்டோஸ் என்ற வார்த்தை. அதுக்கு சமமான வார்த்தை. அதில் தான் ராப்சர் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. அதனால் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? சபை உபத்திரவ காலத்துக்குள்ளே போகும், அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் உடப்படும். ஆகவே நீங்கள் சபைகளுக்கு என்ன பண்ணுங்கள்? இப்போ இன்னும் தெரியுங்களா? அவனுக்கு தமிழ்நாட்டில் நிறைய இந்த மூத்த போதகர்களுக்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் ரகசிய வருகை உண்டு. அதுக்கப்புறம் தான் என்னாகும்? அந்த கிறிஸ்து ஆட்சி வரும். அந்த முத்திரைகள் உடைக்கப்படுற காலம் எப்போ தான்? வெளிப்பாடு 4:5 எது முடிஞ்சு போயிடும்? சபை. ஹலோ, வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை பற்றியது. 2-3 என்ன? 7 சபைகளை பற்றியது. 4-5 அதிகாரம் என்ன? படைத்தவருக்கு ஆராதனை. 5ஆம் அதிகாரத்தில் ரட்சித்தவருக்கு ஆராதனை. 6ஆம் அதிகாரத்தில் என்ன தொடங்கும்? 6 முத்திரைகள் உடைக்கப்படுவது தெரியுங்களா? இன்றைய ஆவிக்கு உலகத்தில் 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாச்சுன்னு டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4ஆம் முத்திரைன்னு சொல்லி ஒரு கூட்டம் டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்ன விசேஷம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள போதகர்கள், மூத்த போதகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் அந்த கிறிஸ்தன் ஆட்சி வரும். ஆனால் அவங்க பிள்ளைகள் அடுத்த லைனில் ஊழித்து வரான் தெரியுங்களா? அவெல்லாம் டோட்டலாக இருக்கிறான், ரகசிய வரையே கிடையாது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சபைக்கு போய் நான் பேச போனால்
அங்கே என்ன சொல்கிறாங்க, பிரதர் ரகசிய வரைக்கும் இருக்கா? இருக்குது, நான் ஒரு டிவிடி பேசியிருக்கேன், ரெட்டை நிழல்னு சொல்லி ஒரு டிவிடி நான் பேசியிருக்கேன், வேணா அதை போட்டு காட்டுங்க அப்படின்னா, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். 2 பையனுங்க, 2 பேரும் ஊழியத்தில் 100க்கு 100 அர்ப்பணித்தவங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, மம்மி டேடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜனங்களுக்கு உபத்திரவ காலம் கிடையாது, நீ உபத்திரவ காலம் இருக்க மாட்டேன், கர்த்தர் உன்னை எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஜனங்களை உபத்திரவத்துக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தலை. நாளைக்கு ரகசிய வருகை கிடையாது, அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்த பிறகு தான் இயேசு வருவார். அப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சியில் சபை போகும்போது உபத்திரவப்படும் போது எல்லாம் அந்தி கிறிஸ்து ஆளாக மாறிடுவான். ஏன்னா நீங்கள் அவனை என்ன பண்ணலை, எஜுகேட் பண்ணலை, கற்றுக் கொடுக்கல, அவனுக்கு எக்யூப் பண்ணலை, அவனை பலப்படுத்தலை, வளப்படுத்தலை. ரகசிய வரைக்கு அப்புறம் தான் அந்தி கிறிஸ்து ஆட்சின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜனங்களை தப்பானதை சொல்லிக் கொடுக்குறீங்க. நாளைக்கு சபை அந்தி கிறிஸ்து ஆட்சியில் உபத்திரவப்பட ஆயத்தப்படாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை. எனக்கு பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, எங்கள் பாரு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வேதத்தை நான் கற்றுக்கொண்ட வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து வரமாட்டான் உலகத்துக்கு. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் சபை இருக்கிற வரைக்கும் அந்தி கிறிஸ்து வர முடியாது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் கேட்டான் ஒரு முறை, இயேசுநாதர் வந்து போயிட்டார், உங்களுக்கு ரகசிய வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இது வேற ஒரு கூட்டம், இல்லைங்கிற ஒரு கூட்டம் பத்தாதுன்னு வந்துட்டு போயிட்டார்னு ஒரு கூட்டம். நான் கேட்டேன், வந்துட்டு போயிட்டாரா, யார் சொன்னது கேட்டான். எல்லாம் பேசிக்கிறான், பரபரப்பாக பேசி. பெங்களூரில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இயேசு வந்துட்டாருனே ஒரு பிரபலம். அது என்ன, பெங்களூர் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்குது. அதாவது சபையை உருப்படாமல் பண்ணுறது பெங்களூர் ரொம்ப முன்னாடியாக இருக்குது. இதை நேற்று சொன்னேன் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ள ஆண் இன்னும் பெண் என்றும். அப்புறம் ஏன் ஒரு பெண்ணுக்கு போல ஆணை கட்டினா என்ன, கிறிஸ்துவுக்குள்ள ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அப்புறம் பொண்ணை கட்டினா ஆணை கட்டினா என்ன. பெங்களூரில் ஒரு உபதேசமாக போதிக்கிறாங்க. இதை ஒரு சபையில் உபதேசமாகவே போதிக்கப்படுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிறோம். என்னென்னா சொன்னான் ஏசா வந்து போய் நான் சொன்னேன், டேய் தாம்பரத்தில் ஒரே ஒரு ஆளை கர்த்தர் கூட்டு போனாலும் அது நான் தான். என்னை விட்டுட்டு எப்படா அவர் கூட்டு போவார்? அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எனக்கு வேண்டாமா? அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டாமா? கவனித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அந்த உலகத்துக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு உண்டு, யாரை நியாயம் தீர்க்க உண்டு? உயிரோடு இருக்கிறவனுக்கும் நியாயம் தீர்ப்பார், அடுத்தது மரித்தவனுக்கும் நியாயம் தீர்ப்பார். உயிரோடு இருக்கிற நியாய தீர்ப்பு எங்கே இருக்குது? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 கடைசி வரைக்கும் வாசிக்கிற வெள்ளாடு செம்மறியாடு. ஹலோ, வெள்ளாடு செம்மறியாடு இருக்குதா? அந்த வெள்ளாடு என்ன பண்ணுவார்? இடது பக்கம் நிற்கிறவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, உலகத்தோட்டம் முதல் அது உருவாக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு போங்க பிடிச்சி போட்டார்ல. செம்மறியாடு எங்கே போச்சு? உலகத்தோட்டம் முதல் தேவன் ஆயத்தம் பண்ண அந்த ராஜ்யத்துக்கு போங்கன்னு நான் சொன்னேன். அது எங்கே? சரி, நான் உங்களுக்கு கேட்குறேன். நான் சொல்கிறதான் நான் 100க்கு 100 உண்மை என்று நம்புகிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு யார் வரா? அந்தி கிறிஸ்து வரான். அந்தி கிறிஸ்து வரும்போது பூமியில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஒன்று கைவிடப்பட்ட கூட்டம் இருக்கும், அடுத்தது யூதர்கள் இருப்பான், அடுத்தது அந்தி கிறிஸ்து முத்திரையை வாங்கினவன் இருப்பான். அவ்வளோதானே இருக்கும் உலகத்தில். ஹலோ, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அப்புறம் யார் இருப்பாங்க? இங்கே கைவிடப்பட்ட கூட்டம் இருக்கும், அடுத்தது என்ன இருக்கும்? யூதர்கள் இருப்பாங்க, அடுத்தது யார் இருப்பாங்க? அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்து கொண்டு உலக மக்கள் இருப்பாங்க. மொத்தம் 3 கூட்டம் தான். இதில் அவன் 7 ஆண்டுகள் ஆட்சி இருக்கு இல்லையா, அது முதல் 3.5 ஆண்டுகள் என்ன ஆகும் தெரியுங்களா? கைவிடப்பட்டவன் ஒன்றில் அடிபட்டு இரத்த சாட்சியாக சாவான், இல்லைன்னா முத்திரையை தரித்து அந்தி கிறிஸ்தால மாறிடுவான். முதல் 3.5 ஆண்டுகளுக்குள்ள நடக்கின்ற விஷயம் என்னன்னு சொன்னால், 3 கூட்டமாக இருக்கு இல்லையா. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்தில் எத்தனை கூட்டம் இருக்கும்? 3 கூட்டம். இந்த 3 கூட்டமும் 7 ஆண்டுகள் உலகத்தில் இருக்கும். இந்த 7 ஆண்டுகளில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் 3.5 ஆண்டுகளில் அந்த கைவிடப்பட்ட கூட்டம் இருக்குது தெரியுங்களா, அது அபாலிஷ் ஆகிடும், முடிஞ்சு போயிடும். எப்படி? ஒன்று பயந்து, அடிபட்டதுக்கு பயந்து, நிர்வாணத்துக்கு பட்னிக்கும் பயந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் ஆளாக மாறிடுவாங்க. இல்லை என்றால் இரத்த சாட்சியை சாத்து கத்தருக்காக காத்திருக்கணும். அப்படின்னா 3.5 ஆண்டுகள் முடிவில் உலகத்தில் 2 கூட்டம் தான் இருக்கும். 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆட்சி தொடங்கும் போது 3 கூட்டம் இருக்கும். ஆனால் முதல் 3.5 ஆண்டுகளில் யூதனுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனால அவனுக்கு துன்பம் இல்லை அந்தி கிறிஸ்தன் ஆட்சியில். அப்போ யார் துன்பப்படுவாங்க? கைவிடப்பட்டவன் தான் துன்பப்படுவான். 3.5 ஆண்டுகள் ஆகும்போது உலகத்தில் 2 கூட்டம் தான் இருக்கும். இந்த முதல் கைவிடப்பட்ட கூட்டம் என்னாச்சுது? ஒன்றில் இரத்த சாட்சியை செத்து இருக்கணும், இல்லைன்னா அந்தி கிறிஸ்தால மாறி இருக்கணும். ஸோ 3 கூட்டங்கள் 2 கூட்டமாக மாறி போச்சு.
இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் யார்? யூதர்கள். அடுத்த 3 ஆண்டுகள் யார்? அது யாக்கோபின் இக்கட்டு காலம், அது இஸ்ரவேலுக்கு துன்பத்தின் காலம். அந்த காலத்தில் அந்த கிறிஸ்துவனை துன்பப்படுத்துகிறான் தெரியுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? குகைகளிலே, மலைகளிலே, புதர்களை ஒளிஞ்சு வாழ்வான் தெரியுங்களா? அவனுக்கு இந்த அந்த கிறிஸ்து கூட்டம் இருக்கிற உலகத்து மக்கள் இருக்கான் தெரியுங்களா? அவன் என்ன செய்வான் தெரியுங்களா? பாவம் பசியாக இருக்கான், அவனுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போம். தாகமாக இருக்கிறான், கொஞ்சம். மற்ற 25 கவனிச்சிங்களா? 31 வாசித்து பாருங்கள். வெள்ளாடு செம்மறியாடு இருக்குது தெரியுங்களா? ஒன்று எங்கே போகுது? நரகத்துக்கு போகுது. அடுத்த கூட்டம் எங்கே போகுது? தேவன் ஆயத்தம்னு ஒரு ராஜ்யத்துக்கு போகுது. இல்லை, கவனித்துக் கொள்ளுங்கள். அது பரலோகம் கிடையாது. அது என்ன இல்லை, புரியுதுங்களா? கவனிங்க. இந்த அடுத்த 3.5 வருஷம் முடிஞ்சிட்டு வச்சிங்களேன், அந்த சாட்சி 7 முடிஞ்சோட அப்புறம் என்ன ஆகும்? 1000 வருஷம் அரசாட்சி. இதில் யார் ஆளுகை செய்வாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இயேசுவோட ரகசிய வருகையில் மறுரூபமானவங்க, அதாவது உயிர்த்தெழுந்தவங்க, உருமாற்றம் அடைந்தவங்க, இவங்கெல்லாம் போயிட்டாங்களே. அடுத்த 3 ஆண்டுக்குள்ளே யார் கதை முடிஞ்சு போயிடும்? யூதனுடைய கதை முடிஞ்சு போயிடும். மகா உபத்திர காலத்தில் அவங்க கதை முடிஞ்சு ஒரே நாளில் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? பூமியில் யார் மாத்திரம்தான் இருப்போம்? அப்போது இந்த வெள்ளாடும் செம்மறியாடும் தான் இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் 2ஆக பிரிக்கிறாரு. யார் இவன்? அந்த 3.5 ஆண்டு மகா உபத்திரவ காலத்தில் இவன் பசியாக இருந்தபோது என்ன பண்ணார்? சொன்னார் இல்லையா, இந்த சிறியனின் ஒருவனுக்கு செய்ததை. அந்த சிறியன் யார்? தேவன் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் இனம். அவன் அந்த கிறிஸ்து ஆட்சியில் மகா உபத்திரவப்படும் போது இந்த உலகத்து மனுஷன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவனுக்கு பசியாக இருந்தால் சாப்பாடு கொடுத்தான், காவல் இருந்தால் விசாரித்தான், மருத்துவமனை இருந்தால் போய் எட்டி பார்த்தான், அவன் இப்போ நிர்வாணியாக இருந்தால் சட்டையை கொடுத்தான் தெரியுங்களா? அது யார் செய்தது? இப்போது 1000 வருஷம் அரசாட்சி போகும்போது ஆளுகிறவர்கள் ஒரு பெரிய டீம் இருக்குது. யார் இவர்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், யூதர்கள்லாம் சேர்ந்து ஆள்றாங்க இல்லையா? யாரை ஆளுவாங்க? ஆளுகிறதுக்கு ஆள் வேணும்ல. ஒரு ராஜ்யம் என்றால் ஆளுகிறவங்க யார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அப்போ இயேசுவின் சிலுவையில் என்ன பண்ணாங்க? அவங்க உயிரோடு எழும்பிட்டாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் எப்போ உயிரோடு எழும்புனாங்க? இயேசு சிலுவையில் ஜீவனை விட்டபோது. மத்திய 27ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவாக மேல் தொடங்கி கீழாக 2ஆக கிழிந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. மரித்த பரிசுத்தவான்களில் அநேகர் என்ன பண்ணாங்க? உயிர்த்தெழுந்தார்கள். சரீரத்தோடு உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணலை? கல்லறை விட்டு வெளியே வரல, காத்திருக்கிறார். எதற்கு? இயேசு உயிர்த்தெழுந்து மேலே வரணுங்கிறதுக்காக காவல் ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போயிருக்கிறார். ஆகவே என்ன செய்யணும்? அவர் வருகிற வரைக்கும் இவங்க காத்திருக்கிறாங்க. அவர் வந்தபோது இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அவர் அவர்களை பரதீசுக்கு கொண்டு போயிட்டா இருப்போம். இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் இயேசுவின் சிலுவையில், கவனித்துக்கொள்ளுங்கள், சிலுவையில் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு உயிர்த்தெழுதல் கிடைத்தது. இவனுக்கு என்ன புரியுதுங்களா? புரியுதா? இல்லை புரியுதுன்னா திரும்ப சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம பைபிளில் படிப்பீங்க, இப்படி கூர்ந்து கவனிக்க மாட்டீங்க. அதனால் இப்போ நல்லா கவனிக்கிறீங்க. தேங்க்யூ. நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த லைட்டை கண்ணில் போட்டு உங்களை தெரியாமல் மறைச்சிட்டார் பாஸ்டர். சதி திட்டம். இந்த நேற்று வரைக்கும் லைட் போடலை, யார் யார் எப்படி திருத்துன்னு முழிச்சிங்கன்னு தெரிஞ்சது. இன்றைக்கி இந்த லைட்டை போட்டாங்க, யார் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல எனக்கு இப்போ. ஏன்னா அந்த லைட் அவ்வளோ கண்ணில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்று தெரியுங்களா? முதல் நான் ஒரு திருமணத்தில் பேசும்போது திருவொற்றியூரில் எண்ணூர் ஃபவுண்டேஷனோட கல்யாண மண்டபம். அதில் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய பையனுக்கு மேரேஜ் வெட்டிங் ரிசப்ஷன். அது ஒரு கத்தோலிக்க குடும்பம். அவங்க நீங்கள் தான் பேசணும் ஒரே இடம். எனக்கும் ஆசை என்னென்னா, சரி கத்தோலிக்க மக்களில் அவங்களுக்கு வசனம் சொல்லவும் நல்ல வாய்ப்பு. போய் நின்னா பக்கத்தில் ஒரு மரம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவன் கரெக்டாக அந்த இவ்வளோ பெரிய மரத்தை தூக்கி கேன்னு இருக்கான் பாருங்க, அது சத்தம் காதில். அடுத்தது என்ன பண்ணுறான்? 2 வீடியோக்காரனுக்கு 2 பக்கத்தில் லைட்டை மூஞ்சில் அடிக்கிறானுங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் என்ன பண்ணேன்? அவனை தம்பி கொஞ்சம் முகத்தில் அடிக்காத தள்ளி அடி. நான் அவன் கரெக்டாக என்ன பண்ணுறானுங்க? 2 பேரும் சேர்ந்து மூஞ்சில் அடிக்கிறானுங்க. ஒரு பக்கம் அந்த சத்தம், ஒரு பக்கம் இந்த லைட்டு. எனக்கு பேசவே முடியல. நான் சொன்னேன், இந்த பார், ஒன்றில் தள்ளிப்போ, இல்லைனா ஆஃப் பண்ணிவிடு, அவ்வளோதான் சொன்னேன். என்ன பண்ணாதீங்களா? 2 பேருக்கும் தள்ளி போய் நின்னானுங்க. அப்புறம் நான் பேசி முடிச்சிட்டேன். கல்யாண ரிசப்ஷனில் பேசி முடித்தாச்சு. அந்த வீடியோ அவ்வளோ இவ்வளோ பெரிய கேசட் ஒன்று கொடுப்பாங்கள்ல, ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதை போட்டு வீட்டிலலாம் அவளோட இது பார்க்குறாங்க. பிரதர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தா பிரதர் பேச்சே அங்கே வரல. அவனை திட்டினான் பார்த்தீங்களா? அவன் ஷூட் பண்ணாமலே விட்டானுங்க. அதை மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்தது, காலை கழுவுனது, கையை கழுவுனது எல்லாம் எடுத்துருக்கிறானுங்க. எங்களை திட்டவா செய்கிற, உன்னை காலி பண்ணிடுறான் பாருன்னு 2 பேரும் இன்னொன்று பண்ணல, கூட்டத்தை எடுத்துருக்கானுங்க அவ்வளோ நேரம் அவனுங்க.
அதே மாதிரி எங்கள் ஆளுங்களை திட்டவா செய்கிறேன்னு பாஸ்டர் லைட்டை கண்மணி போட்டு விட்டார். கண்ணு தெரிஞ்சால் தானே நீ திட்டுவேன். அதுவும் ஒரு வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த வீடியோ ஷூட்டிங் போன பிறகு இப்போ அது பழகிச்சு. முன்னாடி அது இரிட்டேஷனாக இருந்தது, இப்போ அது பிரச்சனை இல்லை. சரி கவனிங்க, உங்களுக்கு புரியலைன்னா எத்தனை முறையும் நான் சொல்ல ஆயத்தமாக இருக்கேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து ஒரு தெளிவான அறிவு நமக்கு வந்துடும். ஒன்று, விசுவாசிகளுக்கு 3 விதமான ஒன்று சொன்னேன். அடுத்தது என்ன, உயிரோடு இருக்கிறவனுக்கு நியாயத்தீர்ப்பு எங்கன்னா பூமியிலே நடக்கும். மற்ற 24 அதிகாரம் இருக்குது, 31 எங்கே நடக்குது? பூமியில். எங்கே நடக்கும்? தேவனுடைய சிங்காசனம் எருசலேமில் வைக்கப்படும். அந்த எருசலேம் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடியும் போது யார் செத்து போயிடுவாங்க? யூதர்கள் கதை முடிஞ்சு போச்சு. சபை ஏற்கனவே எடுக்கப்பட்டது. மீதி உள்ள ரத்த சாட்சியை செத்தாங்க. அடுத்தது யார்? யூதர்களுடைய ஒரே நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டான். ஸோ அவங்களும் முடிஞ்சாச்சு. உலகத்தில் யார் இருக்கிறாங்க? இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரை பெற்றவன் மாத்திரம் தான் இருக்கான் தெரியுங்களா? இதை 2ஆக பிரிக்கிறார் கர்த்தர். இதுதான் யாருக்கு நியாய தீர்ப்பு? உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு. சகரியா 8 அதிகாரம் 23 வாசிங்க. சகரியா 8 அதிகாரம் 23 அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதி கவனித்துக்கொள்ள. அது என்னால் தெரியுங்களா? அந்நாள் போட்டிருக்கல. என்னால் அந்நாள்னா என்னால் 14:5 வாசிங்க. சகரியா 14:5. சகரியா 14 அதிகாரம் 5 அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். இந்த 14:1 வாசி பார்த்தீங்கன்னா இயேசுவின் 2ஆம் வருகை. அவர் வரும்போது என்ன செய்வார்? ஒலிவு மலையில் இறங்குகிறார். அவர் பாதம் பட்டபோது ஒலிவு மலை என்ன செய்து 2ஆக பிளக்கிறது. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போகிறாங்க. அப்போ என்ன நாள் இது? அவருடைய வருகையின் நாள். அந்த வருகையின் நாளில் இப்போ 8 வாசிங்க. சகரியா 8:23. சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதிகளில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து. யாரை பிடிக்கிறாங்க? 10 மனுஷர் புறவினத்து மக்கள். யாரை பிடிக்கிறான்? ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை. எதை பிடிக்கிறாங்க? என்ன வஸ்திர தொங்கல்? என்ன விசேஷம்? ஹலோ, என்னாகும் 15 அதிகாரம் 37 முதல் 41 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா யூதனுடைய வஸ்திர தொங்கலில் கர்த்தர் சொல்லுவார், இளநீல நாடாவை கட்டி வையுங்கள். எதற்கு? நீ வேத வசனத்தின்படி வாழ வேண்டியவன் என்பது உனக்கு நினைவூட்டலாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? உன்னுடைய வஸ்திர தொங்கலில் ஓரத்தில் என்ன பண்ணும்? இளநீல நாடாவை அங்கங்கே கட்டி வைக்கணும். அவன் அப்படி நடக்கும்போது அந்த அங்கி முன்னாடி போயிட்டு வருதுங்களா, அதை அவன் கண்கள் பார்க்கும்போது நான் வேத வசனத்தின்படி வாழ வேண்டியவன் என்று அவனுக்கு நினைப்பூட்டுவதற்காக. ஆனால் தான் கர்த்தர் சொன்னார் செப்பனியால், அந்நிய தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். அந்நிய தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரை என்ன செய்வேன்? ஏன்னா அவனை பேண்ட் ஷர்ட்டுன்னு வந்துடாதீங்க. சரியா? ஹலோ, ஆண் வஸ்திரத்தை பெண் போடாத, பெண் வஸ்திரத்தை ஆண் போடாதனா நீங்கள் மாத்திரம் அந்நிய வஸ்திரம் போட்டிருக்கீங்களே, கர்த்தர் உங்களை கொன்னுடுவார் அப்படின்னா அம்மா நல்லா தான் சொல்லிச்சு. அது அந்நிய தேச வஸ்திரம்னா பேண்ட் ஷர்ட் இல்லை. யூதனுடைய வஸ்திரத்தில் என்ன இருக்கும்? வசனத்தை நினைவு கூறுகின்ற இளநிலை நாடாக இருக்கும். அதை மாற்றிட்டு ஃபாரினர் சட்டையை போட்டாலும் அதுக்கு என்ன இருக்காது? அதை நினைவுபடுத்துகின்ற. அதனால தான் கர்த்தர் தண்டிப்பேனார். அப்படின்னா யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் என்ன இருக்குது? ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். பெரும்பாடு உள்ள பெண் வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஏன் தொட்டாங்க தெரியுங்களா? அங்கே இளநிலை நாடாக இருக்குது. ஹலோ, பெரும்பாடல் பெண் வந்து எதை தொட்டாங்க? அப்படி வஸ்திரத்தின் அந்த ஹெம் ஆஃப் இஸ் கார்மெண்ட், அப்படி வஸ்திரத்தின் தொங்கல் அங்கே என்ன இருக்குது? இஸ் அ ஜூ. இயேசு ஒரு யூதன். யூதனுடைய வாசிங்களேன். என்னாகும் 15:37 வாசிங்க. என்னாகவும் 15:37 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். என்ன கட்ட வேண்டும்? யூதனுடைய வஸ்திரத்தின் ஓரங்களில் என்ன செய்யணும்? இளநீல நாடா கட்ட வேண்டும். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் என்ன செய்வீங்க? ஒரு நாள் வசனத்தை விட்டு நீங்கள் பின்பற்றி வசனத்தை விட்டு சோரம் போயிடுவீங்க, தேவனை விட்டு விலகி போயிடுவீங்க. போகும்போது உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல், உங்கள் கண்களுக்கு ஏற்க நடவாமல் அதை பார்த்து, எதை பார்த்து? அந்த இளநீல நாடாவை பார்த்து
கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். அப்படின்னா வஸ்திர தொங்கல் என்ன இருக்குது கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிரம்பிட்டுல. ஏசாயா 6:1 நிரம்பிட்டா வஸ்திர தொங்கலில் ஒன்று இருக்குதுங்க. இயேசுவின் வஸ்திர தொங்கலை யோசித்து பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து தண்ணீர் கேட்டு போட்டு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீ யூதனாக இருக்க போடுற என் வஸ்திர தண்ணி கேட்டுன்னு கேட்டாங்கல்ல. எப்படி தெரியும் அவர் யூதன் என்று? அவனை ஆடையை பார்த்தாலே சொல்லிடலாம். அவனுடைய ஆடையை பார்த்தாலே என்ன சொல்லலாம்? இவன் யார்? ஒரு யூதன். ஏன்னா இட்ஸ் அ ஹைவே. சீக்கிரம் வழியாக போகிற ஒரு பெருஞ்சாலை. அந்த சாலை வர கிணத்துல தான் இயேசுவே உட்கார்ந்தார். அந்த பெண்ணை போய் தண்ணீரை கேட்டார் இல்லையா? அது ஒரு ஹைவே. எல்லா நாட்டை சார்ந்தவங்களும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசுவை பார்த்தோன்னு எப்படி தெரியுது? இஸ் அ ஜூ. ஏன் தெரியுங்களா? தலையில் என்ன இருக்கும்? ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும் அவங்களுக்கு. தலையில் யூதனுக்கு அடையாளம் என்ன? தலையில் ஒரு துணி இருக்கும். அடுத்தது ஒரு சால்வை இருக்கும். அடுத்தது ஒரு மேலங்கி, அப்புறம் ஒரு உள்ளங்கி, அப்புறம் ஒரு கச்சை. ஒரு யூதனுடைய ஆடை 5 ஆடைகள். இந்த ஆடையை வச்சு சொல்லிடலாமா யார் யூதன்? கவனிக்குங்க. எரோபியா மேலேருந்து கட்டில் வழியாக மணிக்கொண்டி அகசியா மேலே என்ன பண்ணான்? கிராதி வழியாக வலிக்கு கீழே விழுந்து நல்லா அடிபட்டுட்டான், சாக கிடக்கிறான். தன்னுடைய மனுஷனை அழைத்து என்ன சொல்கிறான்? நீங்கள் எக்ரோனுக்கு போய் பாகால் சேபோன்ட்டு கேளுங்க, நான் பிழைப்பேனா சாவேனா. அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவனுடைய மனிதர்கள் போகும்போது எலியா இதில் கொண்டு போவார். போய்ட்டு சொல்லுவார், எங்கேப்பா போகிறீங்க? எக்ரோனுக்கு போகிறோம். எங்கள் ராஜா அகசியா மேலேருந்து கீழே விழுந்துட்டார், அவர் பிழைப்பாரா சாவாரான்னு கேட்க போகிறோம். அதுக்கு எலியா என்ன சொல்லுவா தெரியுங்களா? நீ அங்கே போக வேண்டாம், நான் சொல்கிறேன். அவன் கட்டில் விட்டு கீழே இறங்க மாட்டான், அப்படியே பாடையாக தூக்கிட்டு போயிடுவீங்க கட்டில். அவன் இறங்காமல் செத்து போயிடுவான், போய் சொல்லுங்கடா. இவனுக்கு திரும்பி போவான். அகசியாட்ட போய் சொல்கிறான், நாங்கள் போனோம், ஒருத்தன் எங்களுக்கு எதிர்பட்டு சொன்னான், நீங்கள் அங்கே போக வேண்டாம், அவன் ராஜா செத்து போயிடுவான்னு சொல்லிட்டான். யார்ரா அவன் சொன்னான். அவன் ஒட்டக மயிர்னால் என்ன பண்ணுவான்? சட்டை போட்டிருப்பான். அவன் மயிர் கச்சையை அணிந்திருப்பான். இப்படி சொன்னவனை அவன் யார்? சட்டையை பார்த்த உடனே அவன் தேவ மனுஷன் தெரியுது இல்லை? ஹலோ, நம்ம ஆள் சட்டையை பார்த்தா சினிமாக்காரன்னு உடனே தெரியுது. நம்ம ஊழியக்காரங்களுக்கு போய் சட்டையை பார்த்தா எப்படி தெரியுது? சினிமாக்காரன் உடனே தெரியுதுல்ல? ஹலோ, முன்னாடிலாம் தாத்தா தோளில் ஒரு துண்டு போட்டார்னா கிண்டல் பண்ண ஆளுங்க. இப்போ தர வரைக்கும் பெருக்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கான் தெரியுங்களா? ஹலோ, கவனித்துக் கொள்ளுங்கள். சட்டையை பார்த்தாலே தெரியணும் யார். இப்போ என்ன பார்த்தா உடனே தெரியும் பாயின்ற ஆளுங்க. ஹலோ, என்னை பார்த்தா கரெக்டாக சொல்கிறான் பாயின்றான். எனக்கு கோவையோ, நான் பாய் இல்லைடா மேன் அப்படின்னு ஒருத்தன். இந்த பாயின்ற அவன் தாடியை பார்க்குறான், ஜிப்பா பார்க்குறான், இது பாய் தான். இன்னொன்று என்ன தெரியுங்களா? டெல்லி பக்கம் போகிறீங்கன்னா யாருமே பேண்ட் போட்டு ஜிப்பா போட மாட்டான். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டாக ஒன்று இருக்குது தெரியுங்களா? அதை போட்டு தான் மேலே ஜிப்பா போடுவாங்க தெரியுங்களா? இங்கெல்லாம் லூஸாக இருக்கும், காலு நீலேருந்து டைட்டாக இருக்கும், அதான் போடுவாங்க. நமக்கு அது ஒத்து வராது. டெல்லியில் யார் ஜிப்பா போட்டு பேண்ட் போடுவான்னா முஸ்லீம் தான் போடுறான். அதனால் என்னை பார்த்தோன்னே அந்த டெல்லி சேர்த்து சொன்னாங்க, இவர் முஸ்லீம்லேருந்து ரட்சிக்கப்பட்டாரான்னு கேட்டார். இல்லையா, ரட்சிக்கப்பட்டு முஸ்லீம் ஆகிட்டார் விருப்பம். கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு அவுட்லுக்கை பார்த்த உடனே இவன் ஒரு மேன் ஆஃப் காட்னு தெரியணும்ல, இவர் கதிரை பிள்ளைன்னு தெரியணும்ல. கவனித்துக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய. சரி போகட்டும். இந்த யூதனுக்கு உதவி பண்ணுறான் தெரியுங்களா? அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? சொன்னேன் 3 கூட்டம், அப்புறம் 2ஆக மாறிச்சு. அந்த 2 ஒன்று தான் இருக்கும். யார் அது? உலகத்து மனுஷன் மாத்திரம்தான் இருப்பான் அந்த வந்துகள் சாட்சி முடியும் போது. அந்த முடிவில் 1000 வருஷம் அரைச்சாச்சு ஆள்றதுக்கு ஆட்கள் ரெடி ஆகிட்டாங்க. ஆளப்படுற ஆள் வேணும் இல்லையா? வேணுமா வேண்டாமா? யாரோ ஒரு கூட்டத்தை ஆளணும் இல்லையா? அவங்க தான் யார்? இந்த செம்மறி ஆட்டு கூட்டம் தான். எங்கே வருவான்? 1000 வருஷம். ஏன்னா இந்த மகா உபத்திரவ காலத்தில் யூதர்களுக்கு உதவி செய்ததுக்காக அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சகோதரர்களாகி யூதர்களுக்கு உதவி செய்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சியில் அவனுக்கு ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் இவங்களையும் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 20 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 20 7 முதல் 9 வருஷம் முடியும் போது, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, அவன் 1000 வருஷமும் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ அவன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி
அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். கவனிச்சிங்களா? ஒரு நீதி உள்ள ஆட்சி, பரிசுத்த தேவன் தலைவராக கொண்டு அவர் சபை ஆளுகிறது. தலைநகரம் எதுவாக இருக்கும்? எருசலேமாக இருக்கும். அதை ஆளுகின்ற தலைவர்கள் யாராக இருப்பாங்க? இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். கீழே யார் இருக்கிறாங்க? இந்த செம்மறியாட்டு கூட்டம்லாம் வந்து ஆளுகை செய்கிறாங்க. இத்தனை சுபீட்சமான ஆட்சியில் கூட அவனுக்கு என்ன இருக்கும் தெரியுங்களா? தேவன் மேலே ஒரு வெறுப்போடு தான் இருக்கிறானுங்க உள்ள. அந்த கூட்டத்தை பிரிப்பதற்கு சாத்தான கர்த்தர் அனுப்பினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? கடற்கரை மணலாக ஜனங்கள் என்ன பண்ணால் கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக வருகிறான். தேவன் தனது சுவாசத்தினால் அவங்களை அழிச்சிடறாங்க. அப்போ யாரோட கூட்டம் முடிஞ்சு போச்சு? உயிருள்ள நியாய தீர்ப்பை அவர்கள் பெற்றும் உயிருள்ளவனுக்கு நியாய தீர்ப்பை கத்த மற்ற 25ஆம் அதிகாரம் 31-45 வரைக்கும் கொடுத்து விட்டார். எதுக்கு? 1000 வருஷம் ஆட்சிக்குள்ளே போப்பா. உள்ளே வந்தவர்களும் என்ன ஆகுது? முடிவு, அவனுக்கு முடிவு என்ன? அழிக்கப்படுகிற முடிவு தான். அடுத்த நியாய தீர்ப்பு யாருக்கு? மரித்தவர்களுக்கு. இந்த மரித்தவனுக்கு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல விசுவாசிகளுக்கு 3 விதமான நியாய தீர்ப்பு சொன்னேன். அது எங்கே? ஒன்று சிலுவையில், மற்றொன்று சபையில், 3வது மத்திய ஆகாயத்தில். அடுத்தது யாருக்கு? உயிரோடு இருக்கிறவர்கள் நியாய தீர்ப்பு. உயிரோடு இருக்கும்போதே ஒன்று நடக்குது. யாருக்குது? வெள்ளாடு செம்மறியாடா கற்று பிரிக்கிறா தெரியுங்களா? எருசலேமை தலைநகராக கொண்டு இயேசு ஆளுகை செய்யும் போது என்ன ஆகுது தெரியுங்களா? அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியின் முடிவில் தேவன் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு? அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் ஆளப்படுகின்ற மக்களை பிரித்தெடுக்கிறார். அவன் தான் யார்? செம்மறியாட்டு கூட்டம். வெள்ளாட்டு கூட்டம் நேராக நரகத்துக்கு போயிடுது. அடுத்தது இந்த கூட்டமும் அழிக்கப்படுறாங்க. அழிக்கப்பட்ட பிறகு தான் என்ன உண்டாகும் தெரியுங்களா? வெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. இது எங்க கிடையாது? இந்த நியாய தீர்ப்பு உயிரோடு இருக்கிற நியாய தீர்ப்பு பூமியில் நடந்தது. ஆனால் மரித்தோனுக்கு நியாய தீர்ப்பு பூமியும் வானமும் அகன்று போயிட்டு. இப்போ எங்க? இது உலகத்தில் அல்ல. ஹலோ, புரியுதுங்களா? உயிரோடு இருக்கணும் எங்கே நடந்தது? சொன்னேன், எருசலேமை தலைநகராக கொண்டு கத்த பூமியிலே அதை பிரிக்கிறார். ஏன்னா 1000 வருஷம் ஆட்சிக்குள்ள அவன் ஆளுகைக்கு வரணும். ஆனால் இந்த மரித்தவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன கிடையாது? பூமியும் இல்லை, வானமும் இல்லை, சபை இங்கே இல்லை. சபை எங்கே இருக்குது? மேலே இருக்குது, மத்திய ஆகாயத்தில் இருக்குது. இப்போ இவனுக்கு நியாய தீர்ப்பு மத்திய ஆகாயத்தில் தேவனோடு இருக்குது. இவனுக்கு என்ன நடக்குது? மரித்தவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு. வாசிங்க தம்பி. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும். இப்போ யார் வராங்க தெரியுங்களா? மரித்தோ. இதில் யார் கிடையாது? உயிருள்ளவன் கிடையாது. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி யார் நிற்பாங்க தெரியுங்களா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கண்டேன். அப்படின்னா இது யாருடைய நியாய தீர்ப்பு? ஜட்மெண்ட் ஆஃப் த டெட். மத்தேயு 25 ஜட்மெண்ட் ஆஃப் த லிவிங், வாழுகிறவனின் நியாய தீர்ப்பு. வெளிப்பாடு 20 இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு யாருக்கு? நமக்கு இல்லை, சபைக்கு இல்லை, உயிரோடு இருக்கிறவனுக்கு இல்லை. யாருக்கு? மரித்த சிறியவர்களையும் பெரியவர்களையும் நான் கண்டேன். வாசிங்க தம்பி. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அங்கன்னா விசுவாசியே கிடையாது, அப்புறம் ஏன் ஜீவ புஸ்தகம் திறக்கணுங்க? ஹலோ, படிக்க மாட்டேங்க, சந்தேகம் வந்திருக்குதா? நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நியாய தீர்ப்பு யாரும் கிடையாது, விசுவாசி போயிட்டான் மேலே. அந்த அவிசுவாசி 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் உதவி செய்ததுனால அவங்களுக்கு ஒரு 1000 வருஷம் அவங்களுக்கு ஒரு ஆட்சி கொடுக்கப்பட்டது. ஆட்சியில் சுபிட்சத்தை கொடுக்கப்பட்டது. அவங்க கடையும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இது யாருக்கு? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க கண்டேன். என்ன திறக்கப்பட்டது? புத்தகங்கள் திறக்கப்பட்டது. என்னவும் திறக்கப்பட்டதா? ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கும்? விசுவாசி பேர் தானே இருக்கும். அப்போ அதுக்கு அங்கே என்ன வேலை? வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்பட்டவன் எவனோ அவன் தான் தண்டிக்க போடுவான். அப்படின்னா அந்த புஸ்தகத்தை பார்த்தா எவன் பேர் இருக்குதோ அவன் அங்கே முன்னாடி நிற்க மாட்டான். ஹலோ, முன்னாடி ஒருத்தர் நிற்கிறான்னு வச்சிங்களேன், நிற்கிறார், உன் பேர் என்ன? குப்புசாமி அப்படி சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க? குப்புசாமி ஜீவ புஸ்தக பேர் இருக்காதுல்ல, அதுக்கு தான் அது வச்சுருக்குது. ஹலோ, இப்போ நம்மளால் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு பேரை மாற்ற மாட்டாங்கல்ல. ஹலோ, பேரை மாற்றுறதா வேண்டாம், அது பெரிய பட்டிமன்றமே நடக்குது. அப்போ நாங்கள் வரல. பேரை மாற்றுவடா மாற்றாடா அவங்க சாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாட்சின்னா கூட மறக்காமல் அந்த வாழையும் சேர்த்து வைக்கிறோம்ல. ஹலோ, பத்மா, நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. மணி, கிணி, அப்புறம் ஹலோ ஐயர்.
ஹலோ, மணின்னு பேர் வைக்கிறது தானே, அது ஏன் ஒன்று சேர்த்து வாழை ஏன் சேர்த்து வைக்குவோம்? அப்போ இன்னும் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டு அது போய்டும்ல, வால் போய்டும்ல. பேரை மாற்ற வேண்டாம், சாட்சியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். அதுக்கு என்னத்துக்கு வால்? என்னத்துக்கு? செட்டியார், ரெட்டியார், இவர் அவர், இதெல்லாம் என்னத்துக்கு? கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நம்ம முழுசாக ரட்சிக்கப்படலைன்னும். சரி, விட்டுடலாம், அவங்கள விட்டுருவோம். ஜீவபுஸ்தகம் எதுக்குன்னு சொன்னால், இதில் பெயர் எழுதப்பட்டவங்க அங்கே நிற்க முடியாது. அதுக்கு தான் அதை வைத்திருக்கிறார் கர்த்தர். இது விசுவாசிக்கல்ல, மரித்தவர்களாக சிறியோர் பெரியோரை நிற்க கண்டேன். அப்போ இது யாருக்கு நியாய தீர்ப்பு? ஃபார் த டெட். கவனித்துக் கொள்ளுங்கள். விசுவாசிக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்தது யாருக்கு? அவிசுவாசி கர்த்தர் ரெண்டாக பிரிக்கிறார். ஒருத்தனுக்கு என்ன? உயிரோடு இருக்கும் நியாய தீர்ப்பு. அவன் ஏவனுக்கு உயிர் உள்ளவனுக்கு நியாய தீர்ப்பு என்றால், அவன் வாழும்போது யோசித்து பாருங்கள், அவங்க என்ன செய்தான் தெரியுங்களா? பசியாக இருந்தால் சாப்பாடு கொடுத்தேன், தாகமாக இருந்தால் தண்ணி கொடுத்தேன், நிர்வாணியாக இருந்தால் சட்டை கொடுத்தேன், ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போய் ப்ரெட்டு பண்ணெல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்தேன், ஜெயிலில் இருந்தால் என்ன பண்ணேன்? துண்டு பீடி வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அப்படி தானே கொடுக்குறாங்க இப்போ. ஓ, செல்ஃபோன் கொடுக்குறாங்களா? ஏதோ ஒன்று கொடுக்குறான் இல்லையா? அப்படிலாம் கொடுத்தா எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். சரியா? ஹலோ, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 45 வரைக்கும் அவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவன் என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டாங்களா? மொழி ஞானஸ்தானம் பெற்றாங்களா? பரிசுத்தா பெற்றாங்களா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? சபைக்கு ஒன்றும் செய்யலை. என்ன செய்தால் போடும்? அப்போ பரலோகம் போனால் என்ன பண்ணால் போடும்? சோப்பு சீப்பு கண்ணாடி கொடுத்தா பரலோகம் போயிடலாம் தானே அதுக்கு அர்த்தம்? அது அல்ல. இட் இஸ் அ ஜட்மெண்ட் ஆஃப் த லிவிங். எதற்கு? பின்னாடி வாழப்போகிறான் ஒரு 1000 வருஷம். அவன் அந்த 1000 வருஷம் அரசியல் அவன் அனுமதிப்பதற்காக ஒரு நியாய தீர்ப்பை தவிர அது யாருக்கு? ஜட்மெண்ட் ஆஃப் த லிவிங். அடுத்தது என்ன? ஜட்மெண்ட் ஆஃப் த டெட். செத்தவன். இவனுக்கு தான் நரகத்துக்கு போகிறான். இந்த கூட்டம் தான் எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். கவனித்துக் கொள்ளுங்கள். நரகத்துக்கு இதுவரைக்கும் யாரும் போகலை. ஆமேன். இதுக்கெல்லாம் சத்தமே வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் தான் டெய்லி கேட்குறவன், நரகத்துக்கு போனேன், இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், காது வழியாக பாம்பு போய் மூக்கு வழியாக வருது இல்லை பாம்பு. ஹலோ, கவனித்துக் கொள்ளுங்கள். நரகத்துக்கு இதுவரைக்கும் யாரும், சாத்தான் கூட போகலை. சாத்தான் கூட இதுவரைக்கும் எங்கே போகலை? நரகத்துக்கு போகலை. எப்போ போவான் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து பிடிக்கப்படுகிறான். மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இதுதான் கிரேக்க வார்த்தையில கெஹன்னா. கெஹன்னா தான் ஹெல், நரகம். ஹெல் என்பது என்ன? கெஹன்னா, நரகம். முதல்ல நரகத்தில் போடப்பட்ட ஆள் யார் தெரியுங்களா? ஆன்டி கிரைஸ்ட். அடுத்தது ஃபால்ஸ் ப்ராஃபட். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி தான் முதல்ல போகிறான். மூணாவது போகிற ஆள் யார் தெரியுங்களா? 20:10 வாசிங்க. வெளிப்பாடு 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார். ரெண்டாவது போகிற ஆள் யார்? சாத்தான் தான். அப்படின்னா எப்போ நரகத்துக்குள்ளே ஒருத்தன் போகிறான், ஒரு பர்சனாலிட்டி போகுது, ஆழ்த்தத்துவம் போகுதுன்னா எப்போ தெரியுங்களா? 1000 வருஷம் அரசாட்சி தொடக்கத்தில் தான் போகுது. ஆனால் இன்றைக்கே நம்மளால் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நரகத்தில் ஆள் இருக்குது, நரகத்தில் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஹலோ, அது அவர்களுக்கே உரியது, ஏமாறுகிற உங்களுக்கே உரியது. சரியா? ஏமாறுறதுக்குன்னே ஆவிக்கிற உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. எந்த கோமாளி எதை சொன்னாலும் உடனே நம்புறதுக்கு ஆட்கள் நம்மகிட்ட இருக்குது. வேத வசனம் பாருங்கள். பிறைய மக்கள் சொல்லிதாங்க இல்லையா? இப்படி காரியங்கள் இருக்கிறதான்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கல்ல. யோவான் 3:13 வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்துக்கு ஏறி போனவர் ஆகிய மனுஷகுமாரனை தவிர வேற ஒருத்தரும் பரலோகத்துக்கு ஏறி வரலன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்மால் பரலோகம் தான். அது வேறு பாட்டு. ஃபாதர் வெர்க்மன்ஸ் பாடுவார். அவர் ஃபியூச்சர் டென்ஸ்லாம் பாடியிருக்காரு. பரலோகம் போனால் என்ன பண்ணுவாராம்? சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாடச் சொல்லி கேட்பேன் பாடுறாருல்ல. அது நல்ல காலம். ஃபியூச்சர் டென்ஸ் பாட சொல்லி கேட்பேன், பார்ப்பேன். பார்த்தேன்னு சொல்லலை. நல்ல காலம். அவர் நல்ல மனுஷன். பார்த்தேன்னு சொல்ல பாருங்க. பார்ப்பேன்னு சொன்னார், கேட்பேன்னு சொன்னார். பார்த்தேன்னு சொல்ல, கேட்டேன்னு சொல்லலை. ஆனால் நம்ம நாட்டில் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் பரலோகத்துக்கு போனேன், தாவீதை பார்த்தேன்னு கதெல்லாம் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா? தாவீது இப்போ எங்கே பரலோகம் போயிருக்கிறாரா? தாவீது பரலோகம் போயிருக்கிறாரா? ஹலோ,
அப்போ ஏன் அவங்க சொன்னபோது ஐயா பைபிளில் அப்படி ஒன்றும் தாவீது பரலோகம் போன மாதிரி இல்லையே? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? தாவீது பரலோகத்துக்கு எப்போ? பெந்தகோஸ்தே நாளில் சொல்லப்பட்டது. பழைய பாட்டு பரிசுத்தவான் எப்போ உயிரோடு எழுந்தான்னு தெரியுங்களா? மத்திய 27:51 உயிரோடு எழும்பிட்டாங்க. இயேசு சிலுவையில் ஜீவனை விட்டபோது கொஞ்சம் திரைச்சல் கிழிந்தது மாத்திரமல்ல, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது, மரித்த பிறகு உயிரோடு எழுந்தா இயேசுவோட போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் பெந்தகோஸ்துக்கு அப்புறம் 50 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? உயிர்த்தெழுதலுக்கு 50ஆம் நாள் தான் பெந்தகோஸ்து நாள். அன்னைக்கு பரிசுத்த பேதுரு கண்ட ஆவி என்ன சொல்கிறாரு? தாவீது இன்னும் பரலோகத்துக்கு அப்படின்னா எழுந்துட்டாரு. எங்கே போய் சேரலை? ஏன்னா அவர் பரதீசில் இருக்கிறார், பரலோகத்தில் இல்லை. ஹலோ, தாவீது எழுந்தார். எங்கே போனார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் உயிரோடு எழுந்தவங்க எங்கே போனாங்க? பாரடைஸ் போனாங்களே தவிர நாட் இன் டு ஹெவன். ஆனால் நம்மளால் பரலோகத்தில் யாரை பார்த்தாங்களா? உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு உண்மை என்று நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ மனிதர்களை குறை சொல்ல என்ற நோக்கம் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தை நீங்களான ஏமாந்துடக்கூடாது, அதுக்காக சொல்லுகிறேன். சரியா? ரைட். ஒன்று கவனிக்க, குழந்தைகள்லாம் பரலோகம் போவாங்களா? குழந்தையாக செத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். பிள்ளைகளை இப்போ பிறந்த உடனே பெட் ஸ்டூல்லே சாகுறாங்க தெரியுங்களா? பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க, உடனே செத்து போயிடுன்னு வச்சிங்களேன். அந்த பிள்ளைகள் நரகம் போகுமா, மோட்சம் போகுமா, இல்லை தனியாக ஒரு இடம் இருக்குமா? ஹலோ, சரி, நம்ம ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் பாருங்க. மார்க் 10:14 வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவனுடையது போவாங்களா, போக மாட்டாங்களா? ஆண்டவரே சொல்லிட்டார், குழந்தைகள் யார், பரலோக ராஜ்யம் யாருடையது? குழந்தைகள் கிட்ட போனது சிசுகள் தடுப்போம் சொன்னால் தடுக்காதீங்க, ஏன்னா பரலோகம் யாருடையது? அப்போ ஒரு குழந்தை பிறந்தால் அது பரலோகம் போகுமா இல்லை நரகம் போகுமா? ஹலோ, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அது மரித்திருக்கிற இப்போது குழந்தை மரித்து போச்சு. தாவீது எழுந்து என்ன பண்ணுறாரு? ஸ்நானம் பண்ணி எண்ணெயை தேய்ச்சிட்டு புது சட்டையை போட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக புறப்படுகிறார். அப்போ சொல்றாரு, நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? குழந்தை போய் செத்து போச்சு, நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? திரும்பி வர பண்ண முடியாது. நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல். கவனிச்சிங்களா? நான் எங்கே போவேன்? அப்போ அது எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஹலோ, அந்த செத்து போன குழந்தை எங்கே இருக்குது? நான் அதனிடத்தில் போவேன். அது எங்கிட்ட வராத கத்தம் என்ன? தாவீது ஒரு நாள் எழுந்து எங்கே போனார்? பாரடைஸ் போனார்லையே, அங்கே இருக்குது குழந்தை. ஆமென். ஒன்று தெரியுங்களா? ஞானஸ்தானத்தில் 7 விதமான ஞானஸ்தானம் இருக்குது. அது ஒன்று அந்த பெர்த் ஸ்டூல் பேப்டிசம்னே ஒன்று இருக்குது. அது ஹாஸ்பிட்டலில் பிறக்கும்போதே குழந்தைகள் சாகுது தெரியுங்களா? அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆதி திருச்சபை நர்சஸுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. அந்த குழந்தை டெலிவரி ஆக தெரியுங்களா? டெலிவரி ஆகும்போது சில குழந்தைகள் செத்து, அப்போ நிறைய டெத்து, அந்த வேல்யூ அதிகம். அப்போ நிறைய குழந்தைகள் பிறப்பில் செத்து போயிடுது இல்லையா? அந்த பிறந்த உடனே அந்த குழந்தைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்களாம். நர்சஸுக்கு அந்த அதிகாரத்தை ஆதி திருச்சபை கொடுத்துருக்குது. 7 பேப்டிசம் ஒன்று என்ன? பெர்த் ஸ்டூல் பேப்டிசம்னு அதுக்கு பேர். அதாவது அது பிரசவிக்கிற அந்த மேடு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க, ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, குழந்தை செத்தா எங்கே போகும்? அங்கே போகும். அதே தான் மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும். மனநிலம் பாதிக்கப்படுது தெரியுங்களா? அவங்களும் யார் தான்? குழந்தைகள் தான். ஏன்னா நல்லது கெட்டதுக்கு தெரியாது. அவன் எப்படி இருக்கிறான்? எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கான். பார்த்துருக்கீங்களா? குப்பையில் படுத்து படிப்பான், என்னது குப்பை எடுத்து சாப்பிடையே அவனுக்கு தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்கல்ல. அப்படின்னா மனநலம் கொண்டினவர்களுக்கும் எங்கே தான் நிச்சயமாக அவங்களுக்கும் பரலோகம் கிடைக்குமா? ஏன்னா அவன் வில்ஃபுல்லாக அந்த தப்பு செய்யலை, விரும்பி. ஒருவேளை ஒரு காலகட்டத்தை வரைக்கும் பாவியாக வாழ்ந்து அப்புறம் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் கொஞ்சம் பரிதாபம் தான். ஆனால் பிறக்கும்போதே மென்டலி ரிட்டார்டு சில்ட்ரன் பிறகு தெரியுங்களா? பிறக்கும்போதே மூளை வளர்ச்சி இல்லாமல் குண்டின பிள்ளைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தான். ஏன்னா அவங்களும் யார் தான்? குழந்தைகள் தான். தே ஹேவ் டு ஃபீட். இன்றைக்கி அவங்கள ஃபீட் பண்ணணும், இன்றைக்கி அவனை குளிப்பாட்டணும். எத்தனை வயசானாலும் பார்த்துருக்கீங்களா? பெட் ரிட்டனாகவே இருப்பாங்க நிறைய பேர், குளிப்பாட்டி தான். அப்படின்னா வளர்ந்தவர்களுக்கும் இருந்தாலும் சரி தான். மனநலம் குண்டினவர்கள் பிறப்பிலேருந்து அப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யம் தான். ஆமென், ஆமென். சரி, நேரம் முடிஞ்சு போச்சு.
உடனே ஒன்று இது கொஞ்சம் டைம் ஆனால் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஒன்று கவனிங்க, மனிதனுடைய நித்தியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் வேதம்தான். வேறு எந்த புத்தகத்திலும் மனுடைய உருவானதும் கிடையாது, அவனுடைய முடிவும் எந்த மதத்திலும் சொல்லப்படலை. சொர்க்கம் நரகம்லாம் சொல்கிறாங்களே தவிர அவனுடைய நித்தியத்தை பற்றி சொன்னது ஒரே ஒன்று வேதம் மாத்திரம்தான். இந்த மனிதனுடைய முடிவை பற்றி மாத்திரம் சொல்கிறேன். ஒன்று, அவனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று துன்மார்க்கன், மற்றொன்று நீதிமான். ஒருவன் துன்மார்க்கன், மற்றவன் நீதிமான். இந்த துன்மார்க்கனை பற்றி அப்பன்னு சொல்கிறேன். முதல்ல நீதிமானை பற்றி சில கருத்துக்களை சொல்லுகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். நீதிமானில் முதல் கூட்டம் யார்? அதாவது சிலுவைக்கு முன்னாடி இருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவங்கெல்லாம் மரித்த போது, அதாவது சிலுவைக்கு முன்னாடி அவங்க மரித்த போது அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னா, பாதாளத்தை ரெண்டு பகுதியாக வேதம் பிரிக்கிறது. ஒன்று அப்பர் ஹெய்ட்ஸ், இன்னொன்று லோவர் ஹெய்ட்ஸ். ஒன்று மேல் பாதாளம், மற்றொன்று கீழ் பாதாளம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது அவங்க எங்கே போவாங்க? அவர்கள் மேல் பாதாளத்துக்கு போனாங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16:19 முதல் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் சாகிறார்கள். ஒருவன் யார்? ஐஸ்வர்யவான், மற்றொருவன் லாசர். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அதுக்கு அர்த்தம் என்ன? அவருக்கு நல்ல ஃபியூனரல் சர்வீஸ் இருந்திருக்கும். அவருக்கு ஐஸ்வர்யவானுக்கு என்ன இருந்திருக்கும்? சாதாரண பெட்டியாக செய்திருப்பாங்க, சந்தனத்தில் பெட்டி செய்து வச்சுருப்பாங்கள்ல. அவருக்கு என்ன? அவருக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய ஆராதனையோடு அவருக்கு அடக்காரது நடந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லாசருவும் மரித்தான். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆடு மாடு செத்த மாதிரி அவனும் செத்தான். லாசர் எங்கே இருக்கிறான்? ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் பருக்கள் நிறைந்தவனா நாயோடு போட்டி போடுறான் இல்லையா? அவனை யாரும் அடக்கம் பண்ணியிருப்பாங்களா? கட்டவரில் ஒரு கயிறை கட்டி தெருவில் நாய் மாதிரி எழுதிட்டு போயிருப்பான். செத்த நாய் எழுத்து போகிற மாதிரி எழுத்து போயிருப்பான். உயிரோடு இருந்த பவுலை கல்லெறிஞ்ச போதே அப்படி தானே எழுத்துட்டு போயிருக்கிறானுங்க. அடிபட்ட பவுலை எழுத்துட்டு போனால் சொறி பிடித்த அந்த லாசரை சும்மாவாக கூப்பிட்டு போயிருப்பானுங்க. ஆனால் நித்தியத்தில் காட்சி மாறுகிறது. ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறாரு? பாதாளத்தில் இருக்கிறாரு. ஆனால் இவர் எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாமின் மடி. எப்படி போனார் மேலே? தூதர்கள் வந்து. இவர் எப்படி கீழே போனார்? அவராகவே போயிட்டார். அவரை யாரும் கூப்பிட்டு கீழே போகிறவனை யாரும் கூப்பிட வேண்டாம், அவன் தானாக போயிடுவான். மேலே போகணுன்னா தான் நிறைய பேர் உதவி வேணும் மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு. தூக்கிட்டு போய் எங்கேன்னு விட்டாங்க? ஆபிரகாம் மடி என்பது லிட்ரலாக ஆபிரகாமுடைய மடியில் இல்லை, அந்த அப்பர் ஹெய்ட்ஸுக்கு பேர் பூசம் ஆஃப் ஏப்ரஹாம். அந்த மேல் பாதாளம் சொன்ன தெரியுங்களா? அந்த மேல் பாதாளம் என்ன? ஒரு தகப்பனுடைய மடியில் உட்கார்ந்துருப்பது போல. தானியேல் 12:13 பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்ல, நீயோ என்றால் போய் இளைப்பாரி கொண்டிருந்து உன் சுதந்திர வீரத்துக்கு எழுந்திருப்பாய். அப்படின்னா அது என்ன? ஒரு இளைப்பாறுதல் உள்ள இடம். கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் செத்தா எங்கே போனாங்க? அவங்க அப்பர் ஹெய்ட்ஸ்க்கு போனாங்க. சரியா? இப்போது இயேசு ஜீவனை விட்டபோது மத்திய 27 சொன்னான் இல்லையா? 52, 53 வருஷம் பார்த்தீங்கன்னா இயேசுவின் மரணத்தில் அவங்களுக்கு என்ன வந்தது? உயிர்த்தெழுதல் வந்தது. உயிர்த்தெழுதல் வந்து என்னாச்சுன்னா அந்த அப்பர் ஹெய்ட்ஸை வெக்கேட் பண்ணி இதுதான் இன்றைக்கு பாரடைஸ். இன்றைக்கு பரதேசி என்று சொல்லப்படுவது என்ன? நேற்றைய சிலுவைக்கு முன்னாடி இருந்த அந்த மேல் பாதாளம் தான் இன்றைக்கி என்னவாக இருக்குது? சிலுவைக்கு பின்னாடி அது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சங்கீதம் 68:18 எல்லாம் அந்த வசனங்கள். என்ன பண்ணுவோம்? பாதாளத்துக்கு இறங்கி என்ன பண்ணாரா? ஆழங்களுக்கு இறங்கி என்ன பண்ணாரா? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன்னு போட்டிருக்கல. என்ன பண்ணார்? அவங்களை கொண்டு போய் மேலே பாரடைஸ் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க. சரியா? சரி, இந்த சிலுவைக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சாகிறான் இல்லையா? அவங்க எங்கே போவாங்கன்னா இந்த மேல் பாதாளம் இன்றைக்கி வேக்கண்ட், எம்டி. கீழ்ப்பாதத்தில் என்ன இருக்குது? பழைய பாட்டு பாவிகள் எல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. சிலுவைக்கு பின்னாடியும் பாவிகளாக வாழ்கிறவங்க எங்கே தான் போகிறான்? அந்த கீழ்ப்பாதாளத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் பரிசுத்தவான்களோ பிலிப்பியர் 1:22 பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுல் சொல்வார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்க எனக்கு ஆசை. அப்படின்னா எனக்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மரித்தால் எங்கே போவார்? இன்றைக்கி அவர் அந்த பாரடைஸ்க்கு போகிறார். எங்கே போக மாட்டார்? பாதாளத்துக்கு அல்ல, கீழ்ப்பாதாளத்துக்கு யார் போகிறான்? பாவிகள் போகிறாங்க. எல்லா காலகட்டத்திலும் பாவிகள் எங்கே தான் போயிட்டுருக்காங்க? கீழ்ப்பாதாளத்துக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் போயிட்டுருக்காங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் மேல் பாதாளத்துக்கு போனாங்க. சிலுவைக்கு பின்னாடி மேல் பாதாளம் இன்றைக்கி வேக்கண்ட். சிலுவைக்கு பின்னாடி சாகிற பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க பரதீசிக்குள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். கவனிங்க, ஒரு நாள் வரும், இவங்கெல்லாம் போன பிறகு பூமியில் என்ன பண்ணுது? உயிரோடு இருக்கணும் நியாயத்தீர்ப்பு. அடுத்தது யாருக்கு? இந்த பாதாளத்தை கிடக்கிற அந்த இவன் எல்லாவனும் தான் வருவான் மேலே.
வெள்ளை சிங்காத்து முன்னே வரப்போகிறது இவங்க யார்? இவங்க எல்லாரும் வந்து அங்கே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். என்ன ஆகும்னா, அந்த 1000 வருஷம் இயேசு புறப்பட்டு வராது தெரியுங்களா? யார் வருவாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அடுத்தது இயேசுவோட வருகையில், ரகசிய வருகையில் உயிரோடு இருந்து மறுமாக்கப்பட்டவன், மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் இந்த கூட்டம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரே நாளில் மாற்றப்படுகிற இஸ்ரவேலர் மொத்தமும் தேவனோடு வந்து என்ன செய்வாங்க? 1000 ஆண்டுகள் அரசாளுவார்கள். அதுக்கப்புறம் நித்தியம் தொடங்கும், என்றென்றைக்கும் தேவனோடு இருப்பார்கள். ஆமென், ஆமென். இது ஆக்சுவலாக ஒரு டயக்ராம்லாம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நமக்கு போர்டு வச்சு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகாது. நல்லா ஜெபம் பண்ணுங்கள். பவர் பாயிண்ட்லேருந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பவர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அது புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அடிப்படை தேவையான ஒரு உண்மை. ஏன்னா வேதம் ஒன்று தான், மனிதனுடைய முடிவை சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று அதுதான். ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா?